जय जय राम राम। जगन्नाथ मूर्ति की जय। देव देव शरण देव शरण देव शरण श्री जगन्नाथ कुंदन देव शरण जगन्नाथ देव शरण जगन्नाथ देव शरण देवराज माई तो
श्री कृष्णனுடைய பரிபூர்ண கிருபையினாலே நாம் எல்லாரும் தாமோதர மாச விரதத்தை அனுஷ்டித்து தீப திருவிழாவை கொண்டாடி இருக்கோம். அப்பேற்பட்ட தாமோதர திருவிழா, இந்த கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப கோலாகலமா இன்றைய திருநாளோட நிறைவடைகிறது. சுவாமியானவன் அகிலலோக சரண்யனாக ஆடி மாசத்திலே சயன ஏகாதசி அன்னைக்கு நித்ரைக்கு எழுந்தருளி கார்த்திகை மாசம் இப்ப வந்த கைசிக ஏகாதசிங்கிற நாளன்னைக்கு கண் மலர்றதுக்கு எத்தனைத்து உத்தான துவாதசிங்கிற நேற்றைய திருநாள் திருக்கண் மலர்கிறார். கண் ரெண்டும் அப்படி பூக்கிறது மாதிரி கமல நயனன்னு சொல்றார். அழகா சுவாதி திருநாள் சிந்து பைரவி ராகத்துல சிவபெருமான் மேல ஒரு கிருதி பண்ணினார். அதுல பெருமாளை பத்தி, ஏன்னா அவருடைய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி, அந்த சுவாமிய ஒரு கிருதியிலையும் மென்ஷன் பண்ணாம இருக்க மாட்டார். பத்மநாபங்கிற வார்த்தை இல்லாத கிருதி இல்லை. அதனால ரொம்ப அழகா சொல்றார். பதுமநாப கமல நயன பதுமநாப மலநயன திரிநயன சம்போ மகேசன பதுமநாப கமல நயன தாமரப்பூவை ஒத்த கண்கள், கண்களை துறக்கிற நாள் உத்தான துவாதசி, சுவாமி எழுந்துக்கிற நாள். அப்படி கார்த்திகை மாசம் ஏகாதசியில சுவாமி கண் விழிக்கிறார், எழுந்துக்கிறார். அப்படி எழுந்துட்ட உடனே இந்த தாமோதர தீபஹாரத்தியான ஒரு திருவிழா இன்றையோடு நிறைவுறுகிறது. அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு நாள். இன்னைக்கு நம்ம ஜெகநாத மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே புரி கஷேத்திரத்துல ஜெகநாத சுவாமி எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பாகவதத்தினுடைய உத்தமமான ஒரு சிறப்பையும், பகவத்கீதையினுடைய மேன்மையும் இன்றைய தினம் தரிசித்து தாமோதரனாகிய அந்த கண்ணனுடைய கிருப்பையை பரிபூர்ணமா, அதாவது இத்தனை நாள் வந்து அட்டன் பண்ணின ஒரு பாக்கியத்தையும், நிறைய நாள் வர முடியாம இருந்திருக்கலாம், இங்க 2-3 நாள் மாமியாவே கண்டக்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு நாள் தீபஹாரத்தி பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த தாமோதர மாசம் முழுக்க பண்ணின ஒரு புண்ணியம் நமக்கு. அதுதான் இந்த நாளோட ஒரு சிறப்பு. இந்த ஒரு நாள் அந்த ஹாரத்தியில சுவாமியினுடைய அந்த திருமுக ஹாரத்திங்கிறது எதுக்காக சுவாமிகிட்ட காமிக்கிறதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் கோவில்ல வெளிச்சமே இருக்காது, கோவில் முழுக்க இருட்டாதான். கர்ப்ப கிரகம்ங்கிறது இன்னும் சுவாமி முழுக்க இருட்டுலதான் இருப்பார், சூரிய வெளிச்சம் கூட உள்ள வர முடியாது. அதனாலதான் தீபத்தை ஏற்றி சுவாமி அந்த தீபத்தை வந்து தரிசனம் பக்கத்துல கொண்டு போய் சுவாமியினுடைய மூர்த்தத்தை அப்படி காமிக்கிறது. இன்னைக்குமே
பல திவ்ய தேசங்கள்ல நம்ம போனோம் அப்படின்னா எல்லா சுவாமியையும் கவர் பண்ண முடியாது. இங்க இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா சுவாமியும் பார்க்க முடியாது. சுவாமி இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே சுத்தி கடைசி வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் திருத்தங்கள் எல்லாரும் சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். திருத்தங்கள்ல பார்த்தேன் அப்படின்னா அந்த திவ்ய தேசத்துக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள 11 மூலமூர்த்திகள் இருக்கும். 11 சுவாமி திவ்ய தேசம் திருத்தங்களுக்குள்ள. பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் 2. ஒன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர், இன்னொன்று திருத்தங்கள். சிவகாசி பார்த்தீங்கன்னா 11 சுவாமி. நடுநாயகமா பெருமாள் இருப்பார். நின்ற நாராயண பெருமாள் சுவாமிக்கு சம்ஸ்கிருதத்துல நாமம் பாருங்க தெய்வீக வாசுதேவ சுவாமி. ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் திருத்தங்கள். அந்த பெருமாளுக்கு 4 தாயார். எல்லா கோவிலையும் ஒரு தாயார் சேவிக்கலாம். ஸ்ரீதேவி நாச்சியாரோடு இருக்கக்கூடிய கஷேத்திரம் உண்டு. சீதையோடு ராமர் இருப்பார் சில கஷேத்திரங்கள். ஒரு தாயார் இருக்கிற கஷேத்திரம், 2 தாயார் இருக்கிற கஷேத்திரம், 3 தாயார் இருக்கிறது வைகுண்டம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி 3 தாயாரோடையும் இருப்பார். ஆனா இங்க திருத்தங்கள்ல பார்த்தீங்கன்னா 4 தாயார். ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, சாம்பவதி 4 நாச்சியார்களோடு பெருமாள். ஆச்சா 5 பேர் ஆச்சு. இங்க 2 தாயார், 2 தாயார், நடுவில் பெருமாள். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருகு மகர்ஷியும் மார்க்கண்டேய மகர்ஷியும் 2 பக்கமும் நின்றுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருக்கார். பெருமாள் பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல ஒரு விசேஷம், வேற எந்த இடத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு பாண்டிய நாட்டு திருப்பதிகளுக்கு என்னன்னா, பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு பக்கத்துல கருடாழ்வார் நிக்கிறது இந்த 2 திவ்ய தேசங்கள்ல. ஒன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கர்ப்ப கிரகத்துல பெருமாள் பக்கத்திலேயே கருடாழ்வார் சேவை சாதிக்கிறார். அதே மாதிரிதான் திருத்தங்கள்லையும் இந்த கல்யாண கோலத்துல 4 தாயார்களோட நிக்கிறச்சே சுவாமிக்கு நாம பார்க்கறச்சே இடது கை பக்கம், சுவாமியினுடைய வலது கை பக்கம் கருடாழ்வார் நின்று இருக்கார். அவருக்கும் பக்கத்திலே அருணன், கருடனுடைய சகோதரன், சூரியனுடைய தேரோட்டி, அவர் அந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் எத்தனை ஆச்சு கவுண்டிங் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. 5 சுவாமியையும் தாயாரையும் சேர்த்து 5, 2 முனிவர்களோட சேர்த்து 7, கருடன் அருணன் 8, 9, இன்னும் 10, 11 அவ 2 பேர் யாருன்னா அவதான் கல்யாணத்தை அண்டது. சுவாமியினுடைய பேரன், கிருஷ்ணனுடைய பேரன், அவனுக்கு அனிருத்தன் அப்படின்னு நாமம். கிருஷ்ணனுடைய பையனுக்கு பிரத்யும்னன் நாமம், அவனுடைய பையனுக்கு அனிருத்தன் நாமம். அந்த அனிருத்தன் உஷை அப்படிங்கிற ஸ்திரீ கல்யாணம் பண்ணிட்ட இடம் தான் அந்த திருத்தங்கள். பாகவதத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். உஷா பரிணயம் அப்படின்னு உஷாவுடைய கல்யாணம். அந்த உஷாவுடைய கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டார்கள். கருடன் வரும் பொழுது அருணனையும் சேர்த்து அழைச்சுன்னு வந்தார். அருண பகவானுக்கு இடுப்புக்கு கீழே அங்கங்கள் கிடையாது. கோர மாசத்துல அந்த முட்டையை உடைச்சு அதிதி மாதா குழந்தைய வெளியில கொண்டு வந்து, அதனால இடுப்புக்கு கீழே ருணம் கிடையாது, தொடை கிடையாது. அதனால அருணன், ஊரு இல்லாதனாலே அருணன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த குழந்தை இப்படி இடுப்பு வரைக்கும் ரூபத்தோட வந்த உடனே அந்த கல்யாண மண்டபத்து வாசல்ல இருந்த காவலாளிகள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, you should not come inside, உனக்கு ஊனம் இருக்கிறது, அதனால நீ உள்ள வரக்கூடாது. புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறா, அவ உன்ன மாதிரி ஆட்களை பார்க்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டாள். இது கூட பரவாயில்ல, எல்லாரும் தேர்ல வரா. சுவாமி தனியா தேர்ல வந்துட்டார், ருக்மிணியை மாத்திரம் தேர்ல உட்கார வச்சு வந்துட்டார். பின்னாடி சத்யபாமா ஒரு தேர்ல வரா, எல்லாம் உள்ள போறா. ஜாம்பவதி வராளா அந்த ஒரு தேர்ல, அவளை பார்த்துட்டு யூ ஆல்சோ ஸ்டே ஹியர் அப்படின்னு வாசல் நிறுத்தி உள்ள போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜாம்பவதி அவ மனுஷ ஜாத்தியை சேர்ந்தவள் இல்லை, அவ ஒரு மிருகம், ஒரு கரடியினுடைய ரூபம் தரித்தவள் ஜாம்பவதி. ஜாம்பவானுடைய குழந்தை அவள். அதனால அனிமல்ஸ் should not get into marriage hall அப்படின்னு வாசல்லே நிற்கிறார். பகவான் பார்த்தார், ஐயோ நம்ம பேரன் கல்யாணத்தை பார்க்கணும்னு வந்த இவாளை வாசலே நிறுத்திவிட்டாளே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு வாசல ஜெய விஜயாள் பண்றதே இருந்தான். வைகுண்டத்துக்குள்ள விடாததுனாலதான் பல அவதாரங்கள் நடக்க வேண்டும். இங்க கல்யாண மண்டபத்துக்குள்ள விடாத உடனே சுவாமி என்ன பண்ணார்னா, தான் வெளியில வந்து எதனால இவனை நிறுத்தினேன்னு அருணனை பார்த்துட்டு, இவனுக்கு இடுப்புக்கு மேல அங்கங்கள் இல்லையா, அதனால நிறுத்தினேன், அவ்வளவுதானே உனக்கு குறை, இதோ கொடுத்துடுறேன் அப்படின்னு கிருப பண்ணினார் சுவாமி. அடுத்த க்ஷணம் தொட வந்துடுத்து, பால் வந்துடுத்து, பாத வரைக்கும் அப்படி ஜாச்சரியமா வந்து, சரி நீ உள்ள போப்பா
அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. அருணன் உள்ள போய் அடுத்து ஜாம்பவதி, ஐயோ என் பிராட்டியாச்சே, என் பத்னியாச்சே, இவளை ஏன்பா நீ ஆலோகம் பண்ணல, இவன் மிருகமாச்சே அப்படின்னா இவளுக்கு மனுஷ ரூபத்தை நான் தரேன் அப்படின்னு சுவாமி அப்படி கிருப பண்ணினா அடுத்த க்ஷணம் மனுஷ ரூபத்துல வந்துட்டாளா, அவளை உள்ள அனுப்பிச்சா. இப்படி இவா எல்லாரும் 11 மூர்த்தங்கள் இருக்கிற சன்னதி திருத்தங்க திவ்யதேசம். மார்க்கண்டேய மகர்ஷி, அருணன், கருடாழ்வா, சத்யபாமாங்கிற பூமாதேவி, ஸ்ரீதேவி, பகவான், நீலாதேவி, ஜாம்பவதி, உஷா, அனிருத்தன், பிருகுமுனிவர், இப்படி 11 பேர் இருக்காளாம். இத்தனை பேரையும் யாராவது சேவிச்சிருப்போமா? திருத்தங்கர் போயிருப்போம், 11 பேரையும் பார்த்திருக்க முடியாது. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹாரத்தி ஒரு தீபத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு சுவாமிகிட்டையா வச்சுட்டு பாருங்கோ மார்க்கண்டேயர் இருக்கார். இதெல்லாம் என்னைக்கு சேவிக்க முடியும்னா, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போய் 11 பேரையும் பார்க்கணும்னா முடியாது. சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு 11 பேரையும் பார்க்கணும்னா முடியாது. ஏதாவது லெஷர்லா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல போய் பார்க்கணும்னா 11 பேரையும் நல்லா சேவிக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரா வச்சுட்டு இருட்டான அந்த கர்ப்ப கிரகத்துல எல்லா மூர்த்தங்களையும் காமிக்கிறதுக்காக லோகத்துல முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணினதுதான் மாருதிங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுவாமியர் என்னதான் எத்தனை லைட் போட்டு நம்ம சேவிச்சாலும் தீபத்தை ஏத்தி காண்பிக்கிற ஒரு திருப்திங்கிறது இருக்காது. அதுதான் அந்த தீபத்தினுடைய மகாத்மியம். எந்த இடத்துல ஒரு தீபம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லா விதமான இருளும் போயிடும், நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு போயிடும். ஒரு ஒரு புனிதம் அந்த இடத்துக்கு வந்துடும், ஒரு பகவத் சாநித்தியம் அந்த இடத்துக்கு வந்துடும். அதனாலதான் இந்த ஹாரதிங்கிறதனுடைய தாத்பரியம் இது. சயின்டிபிக்கா பாக்குறச்சே அங்க இருக்கக்கூடிய டார்க்னஸ், அங்க இருக்கக்கூடிய கவலைகள், இது எல்லாத்தையும் போட்டுடும். ஆனா ஆன்மீக பூர்வமா நம்ம பார்க்கும் பொழுது ஹாரதிங்கிறது சாக்ஷாத் லக்ஷ்மியினுடைய சுரூபம், தீபலக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமாதாவான லக்ஷ்மியே அந்த ஹாரதியில இருக்கா. அதனால அவ்வளவு உயர்ந்தது இந்த தீபஹாரதி. தீபஹாரதிக்குனே இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகையிலே இந்த தாமோதரனுடைய ஒரு உற்சவம் நடந்த இந்த தாமோதர மாசமா இதெல்லாம் நம்ம கோலாகலமா கொண்டாடினோம். இப்பேர் பண்ண இந்த மாசத்துல இந்த பகவான் ரொம்ப ஆனந்தமா நீலமாதவர் அப்படிங்கிற நாமத்துல நீலாத்ரி ஒரு மலை இருந்ததா. இந்த மலை எப்படி இருக்கும்னா, நீலம்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லானது மரங்களே ரொம்ப உயர்ந்த மரங்கள் பல்லாண்டு காலம் பூமியில புதைந்து 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 இருந்து அந்த மரத்தினுடைய மிச்சமானது பல ஆயிரம் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் மரமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பல லட்சங்கள் வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாற்றமாகி ஆகி 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 வைரம், நீலம், மாணிக்கம் முதலான உயர்ந்த ரத்னங்களா மாறும். அப்படி மாறும் பொழுது நீல கலர்ல இருந்ததுனால இந்த ரத்னத்துக்கு நீல ரத்னம். ஒரு இடத்துல என்ன ஆயிருக்கிறதுனா, இந்த மாதிரி நீல கற்கள் உருவாகி 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 அது அப்படியே ஒரு மலையா இருக்கு. நீலாத்ரி அப்படின்னு இந்த மலைக்கு. அந்த மலமே பெருமாள் நீலமாதவன் அப்படிங்கிற நாமத்துல ரொம்ப அழகானது. அந்த மாதிரி இது வரைக்கும் உலகத்துல எந்த பெருமாளுமே இல்லை. அவ்வளவு அழகான சுரூபத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ரூபத்துல பெருமாள் இருக்கார். அது என்ன ஸ்வரூபம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா யாருமே ஆத்தரைஸ்டா போய் பெருமாள் எதுவும் பார்த்ததில்லை. அப்படி மறைஞ்சு இருக்கார் பெருமாள். அந்த சுவாமியை லோகத்துக்கு எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பகவானே நினைச்சார். பேர்பட்ட சமயத்துலதான் இந்திரத்யும்னா பாண்டிய கண்டாதிராஜா நாராயணியத்துல சொல்றார், பாகவதத்திலையும் சொல்றார். ரொம்ப அற்புதமா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு ஒரு சரித்திரம். கஜேந்திர மோட்ச சரித்திரமானது தமிழகத்திலே வாழ்ந்த இந்திரத்யும்னன் சொல்ற, பாண்டிய நாட்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்ற. அகில புவனத்துக்கவே ராஜா இந்திரத்யும்னன். அந்த இந்திரத்யும்னன்கிற ஒரு மகாராஜா என்ன பண்ணினான், ஸ்வயம்புவ மனுவினுடைய வம்சத்துல வந்தவன். அந்த ராஜாவானவன் செங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அத்தனை மக்களையும் சந்தோஷமா வச்சிருக்கான். அந்த ராஜாவுக்கு மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டமான, அது என்னன்னே தெரியல, அப்படி ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மகாவிஷ்ணு அப்படி பிரத்யட்சமா கனவுல வரார். அப்படி கனவுல வந்து
இந்திரத்யும்னா உன் மனசை படுத்திட்டே இருக்கிறதே அது என்னன்னா, நீ இத்தனை புண்ணிய காரியங்கள் பண்ணிட்ட, ஆனா ஒரு சிறந்த விஷ்ணு ஆலயத்தை நீ எழுப்பலையேங்கிற ஒரு கவலை தான் உன் மனசுல இருக்கு. நீ என்ன பண்ணு, கோவில் கட்டுற வேலையை ஆரம்பி. ஜோரா ஒரு கோவிலை கட்டி முடியும். நான் அங்க இருக்கேன், சுவாமி வரலன்னு நீ கவலைப்படாது, நீ பாட்டு கோவிலை கட்ட ஆரம்பி அப்படின்னு சொல்ல. என்ன சுவாமி சொல்ற, கனவுல கோவிலை கட்டுன்னா எனக்கு யாரு துணை இருப்பா அப்படின்னு கேட்க. நீ பிரம்மலோகத்துக்கு போப்பா, சத்தியலோகத்துல பிரம்மா அனுகிரகம் பண்ணுவார், அவரோட கன்சல்ட் பண்ணிட்டு நீ கோவிலை கட்ட ஆரம்பின்னு சொன்னேன். நேரா அடுத்த நாள் கிளம்பி விமானம் உன்னை ஏற்படுத்தி சத்தியலோகம் வரைக்கும் போய் பிரம்மாட்ட பேசலாம். பிரம்மா சரி நான் வேணா அங்க வரட்டுமா அப்படின்னு கேட்கிறா. இல்ல நான் போறேன் சுவாமி, சத்தியலோகத்துக்கு நிறைய தடவை உங்ககிட்ட ஆலோசனை வாங்கிட்டு நான் போய் கோவிலை கட்டுறேன் அப்படின்னு சொல்ல. சரி இப்படி இருக்கிறது, பிரம்மாவை போய் பார்த்துட்டு வராங்க, கோவில் வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட சமயத்துல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சுவாமியானவர் இன்னொரு நாள் கனவுல அப்படியே தோன்றுகிறார். ஒரு பெரிய பிரகாசமா ஜாஜ்வல்யமா ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளியில பெருமாள் பேசுறார். கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்திரத்யும்னா இந்த நீலாத்ரி மலை மேல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அந்த சுவாமியை கொண்டு வந்து நீ கட்டின கோவில பிரதிஷ்டை பண்ணிக்கோ, நான் இருக்கிற இடம் நீலாத்ரி, நீ அங்க வா அப்படின்னு சொல்லுவேன். அன்னைக்கு இவன் என்ன பண்றான்னா, ஆச்சரியத்தை பார்க்கறதா எங்க நீலாதிரி இருக்குன்னு தேடிட்டு போறது. இவன் என்ன பண்ணினான்னா, தன்னுடைய சார்பா யாராவது ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே யார் ரொம்ப அறிவாளியா இருக்கா, யார் ரொம்ப உத்தமரா இருக்கா அப்படின்னு பார்த்து வித்யாபதி அப்படின்னு ஒருத்தரை அழைச்சானா. ரொம்ப உயர்ந்தவராக, பெரிய தர்மத்தை எல்லாம் அனுசரணம் பண்ணிட்டு அத்தனையும் கடைபிடித்து இருக்கக்கூடிய ஒரு மகா பிராமணன் வித்யாபதி. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ராஜா நான் ஒத்துக்கிறேன், நான் கண்டிப்பா போய் நீலமாதவ சுவாமிய உங்களுக்காக அங்க இருந்து சுவாமிய பேர்த்து எடுத்துன்னு வந்துடுறேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு என்ன பாடுபட்டாவது அந்த பெருமாளை பேர்த்து எடுத்துன்னு வந்துடுறேன், இங்க நம்ம பிரதிஷ்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாத்ரி எங்க இருக்கு விசாரிச்சு போயிடுறாரு. இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, நீலாத்ரியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப வயசாயிடுது பிராமணோத்தனுக்கு. எங்க இருக்கிறது அந்த இடம்னே தெரியல. பல இடங்கள் ஓடி திரிஞ்சு நீலமாதவ பெருமாள் தான் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீலாத்ரி மேல இருக்கிற அந்த சுவாமிய பிரார்த்தனை பண்ணி 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 பார்க்கிறார். நீலமாதவா நீ கிருப பண்ணு அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த பகவானையே சரணாகதி பண்ணி, நீ அனுகிரகம் பண்ணாட்டி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சுவாமியை ஸ்துதி பண்ணிட்டே இருக்கா. நீலமாதவன் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமியை சரணாகதி பண்றாராம். அந்த பிராமணோத்தமன் வித்யாபதி அப்படிங்கிற சகலலோகத்துக்கும் பதினியே, சகலலோகத்துக்கும் பதினியே கிருஷ்ணா, சகலலோகத்துக்கும் பதினியே கிருஷ்ணா, சகலலோகத்துக்கும் பதினியே கிருஷ்ணா, நீலமா சகலலோகத்துக்கும் பதினியே
स्वरूपने करुणை செய்வாய் நீலமாதவ சரணம் சரணம் ஸ்ரீ கிருஷ்ணனே சரணம் சரணம் நீலமாதவ சரணம் சரணம் ஸ்ரீ கிருஷ்ணனே சரணம் நீலமாதவ சரணம் சரணம் ஸ்ரீ கிருஷ்ணனே பக்த பிரியனே சரணம் சரணம் பலராமானுஜ சரணம் சரணம் பக்த பிரியனே சரணம் சரணம் பலராமானுஜ சரணம் சரணம் நீலமாதவா சரணம் சரணம் பலராமானுஜ சரணம் சரணம் நீலமாதவா சரணம் சரணம் பலராமானுஜ சரணம் சரணம் பக்த பிரியனே சரணம் சரணம் சாந்த ஸ்வரூபா சரணம் சரணம் பக்த பிரியனே சரணம் சரணம் சாந்த ஸ்வரூபா சரணம் சரணம் கிருஷ்ணா जगत्पति कृष्ण नीलांबरने जगत्पति कृष्ण नीलांबरने कृष्ण श्यामला जगत्पति कृष्ण नीलांबरने जगत्पति कृष्ण नीलांबरने ஏழை வித்யாபதிக்கு அருளமாட்டாயோ இந்த ஏழை வித்யாபதிக்கு அருளமாட்டாயோ ஸ்ரீகிருஷ்ணனே சரணம் சரணம் ஸ்ரீராம்பரனே சரணம் சரணம் ஸ்ரீகிருஷ்ணனே சரணம் சரணம் ஸ்ரீராம்பரனே பரனே சரணம் சரணம் ஸ்ரீராம
அனுகிரகம் பண்ணுப்பா, நீ பிரத்யட்சமா எனக்கு தரிசனம் கொடு. உன்னை நீலாத்திரியில போய் நான் சேமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க இருக்குன்னே தெரியாத மாதிரி நீ இப்படி என்ன மாயனால மறைக்கிறியே, நீ கிருப பண்ணா தானே உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அப்படி கண்ணை தொடர்ந்து பார்க்கறாராம். அத்தனை வயசானது அப்படி இளமையா மாறி போயிட்டான். அப்படி நிறையெல்லாம் மாறி போயிட்டான். கூன் விழுந்திருந்ததெல்லாம் சரியா போயிட்டான். அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டாராம். அவன் மகா பகவத்கீதா தியான ஸ்லோகத்துல சொல்றார் பகவத் பாதர், மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். யாரால ஊமையை பேச வைக்க முடியுமோ, ஒரு முடவரை யாரால கிரி ஒரு பெரிய மலையில ஏற வைக்க முடியுமோ, அப்பேற்பட்ட பகவானை நான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்படி ஒண்ணுமே முடியலன்னு அப்படி துவண்டு போய் கீழே விழுந்த அந்த வித்யாபதிய சுவாமி எழுப்பி அங்க இருக்கிற வழியை காண்பிச்சு கொடுக்கறாராம். மனசு சொல்றது இந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு பூரா ஒரே ஜே 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 ஜேன்னு கத்திட்டு ஒரே கூட்டம். பார்த்தா எல்லாம் வனவாசிகள், அத்தனை பேரும் காட்டுவாசிகள் எல்லாம் பயங்கரமா கத்தின்னு இருக்கா. அத்தனை பேரும் பார்க்கறதுக்கே அச்சுறுத்த மாதிரி ஒரு ரூபத்துல இருக்காளாம். அவ அத்தனை பேரும் என்ன பண்றா அப்படின்னா பிடிச்சுன்னு போயிட்டாளாம். ஏன் பிடிச்சுன்னு போனான்னா, இவன் சும்மா இருந்திருக்கலாம், அங்க போய் நீலாதிரி எங்க இருக்கு, நீலமாதவன் எங்க இருக்கான்னு கேட்டாள். அதனால பிடிச்சுன்னு போயிட்டான். பிடிச்சது நேரா கொண்டு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சுட்டா. ஐயோ பெருமாளே, என்னடா அது, வயசானவனை இளமையாக்கின, அனுகிரகம் பண்ணிருக்கலாமே, இப்படி காராகிரகத்தை கொண்டு தள்ளிட்டே கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா. இது ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சது. அப்படியே அன்னைக்கு ராத்திரியே அந்த இருட்டு ஜெயிலையே ஓட்டுறா. அடுத்த நாள் காலம் வர பயங்கரமான ஜெய கோஷங்களோடு அத்தனை பேருக்கும் மகாராஜாவா இருக்கிற ஒருத்தர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தாளாம். இவனை வித்யாபதியை கொண்டு அவ முன்னாடி நிறுத்தா. உடனே சொல்றார் வித்யாபதி, நீலமாதவன் எங்க இருக்காருன்னு கேட்டேன், நீலாதிரி எங்க இருக்குன்னு கேட்டேன். அத்தனை பேரும் நான் கேட்டது ஏதாவது தப்பு இருக்கா, கொண்டு என்னை கொண்டு இப்படி காராகிரகத்தை அடைக்கிறா, உங்க முன்னாடி இப்படி கொண்டு நிறுத்திருக்காளே ராஜா, நான் என்ன பண்றது அப்படின்னு. உடனே ராஜா கேட்கலாம், உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும், நீலாதிரி உனக்கு யார் சொன்னா, நீலமாதவன் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்கிறான். உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயமா செய்து அவ்வளவு ரகசியமான பொருள் உனக்கு எப்படிடா தெரியும்? இந்த காட்டுவாசி ஜனங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். உள்ளே கண்டது வெளியில சொல்ல மாட்டாங்க அந்த காட்டுவாசிகள். அப்படி இருக்கிற எங்களோட கூட்டத்துல யாராவது உனக்கு சொன்னாளா? யார் சொன்னான்னு சொல்லு, அவளுக்கவே சிரச்சேதம் பண்ண. யாராவது ஸ்பையா இருந்து வெளியில போய் சொல்லிட்டாளா அப்படின்னு உனக்கு பயம் வந்துருக்கான் ராஜாவுக்கு. அதனால சொல்லிடா, யார் உனக்கு சொன்னா இது அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், வித்யாபதி சுவாமி, எனக்கு இது எதுவுமே தெரியாது மகாராஜா. எங்க ராஜா சொன்னார், நான் அவரோட சேவகனா வந்திருக்கேன். இந்த ராஜா கனவுல சாட்சாத் அந்த நீலமாதவ சுவாமியே தன்னோட ரூபத்தை காமிக்காம ஒரு அசரீரியா சொல்லியிருக்கார் மாதிரி, நான் நீலாதிரி மலை மேல இருக்கேன், என்னை கொண்டு வந்து நீ கட்டின கோவில பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அதனாலதான் நான் வந்தேன். எனக்கு தெரியவே தெரியாது, இங்க இந்த இடமே எனக்கு தெரியாது, இந்த இடம் எதுவுமே தெரியாது, பகவான் தான் எனக்கு இந்த இடத்தையும் காமிச்சு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா மெய் மறந்து போயிட்டானா. இந்த மாதிரி ஏதோ ஸ்பெஷல் கேஸ், இவன் அவனை கொஞ்சம் வச்சு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட அரண்மனையிலேயே தங்க வைக்கிறானா. முந்தின நாள் ராத்திரி முழுக்க காராகிரகத்துல இருந்தான். அடுத்த நாள் பெருமாள் என்ன பண்ணிட்டார், ராஜோபசாரம் எல்லாம் வரா, தட்டு முழுக்க விதவிதமா பழங்கள், தேன், திணை மாவு இப்படி எல்லாம் கொண்டு கொடுக்குறானா. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் வித்யாபதி. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பக்கமா அந்த ராஜாவினுடைய மகள் அப்படி வரா. அவள் இந்த வித்யாபதியை பார்த்த உடனே மயங்கி போயிட்டாளாம். அவனுடைய அப்பா இந்த காட்டு ராஜா விஸ்வாவசு அப்படிங்கிறவன்.
அவன்கிட்ட போய் சொல்றா, மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரே, அவர் ரொம்ப அழகா இருக்கார், மன்மத சுரூபம். ஏன்னா பகவான் கொடுத்த ரூபமாச்சே, அவரோட ரூபம் கிழட்டு ரூபம், அதை மாத்தி பகவான் சுந்தர ரூபத்தை கொடுத்ததுனால இவ்வளவு அழகா இருக்கார், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு சொல்ல. இது என்ன, அது இன்னும் விசித்திரமா இருக்கு. சரி, இந்த ராஜா என்ன நினைச்சிருக்கான்னா, இவர் இந்த இடத்தை விட்டு எப்படினாலும் வெளியில போக விடக்கூடாது. ஏன்னா பெருமாள் தெரிஞ்சுடுத்து, இவன் எங்கேயாவது வெளியில போய் சொல்லிடுவானே, இவனை இருக்க வைக்கணும்னு தான் ராஜோபசாரம் எல்லாம் கொடுத்துருக்க வச்சுட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, பொண்ணும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே சரி இவர் இங்கே இருந்து கால் கட்டு போட்டு வச்சுக்கோட்டு அடுத்த நாள் காலமே இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்காக ஒரு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பெண்ணை கொண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஜோரா நடந்துச்சு கல்யாணம், இந்த காட்டிலேயே வச்சு. நீங்க வெளியிலேயே போக வேண்டாம் சுவாமி, இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு இருந்துருக்காரு. ஆனா மனசு முழுக்க என்ன ஆசைன்னா, பெருமாளை எடுத்துட்டு போய் அதை வச்சுடணுங்கிற ஆசை. வெளியில சொன்னாங்கன்னா கொண்டே போட்டுருவாங்க ராஜா. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த ஆசையை மனசுல வச்சுட்டு அப்படியே வாழ்ந்து இருக்கா. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்கிட்ட பேசுறார். நாள் வரைக்கும் பேசவே இல்லையா, யோகீஸ்வராய் மாதிரி இருக்கா. கல்யாணம் ஆயிட்டு தாலியை கட்ட சொன்னாலும் கட்டிருக்கார், அவ்வளவுதானே தவிர்த்து யோகீஸ்வராய் மாதிரி இருக்கா. போனா போய் உட்காந்துருவார், ஜபம் தபம்னு பெருமாளையே நினைச்சுண்டு இந்த சுவாமியோட ரூபம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்து அப்படியே உருகின்றே இருப்பார். நீலமாதவ பெருமாள் எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காட்டுவாசிகளுக்கு மாத்திரம்தான் தெரியும், இவருக்கு தெரியாது. அதனால மனசுக்கு பகவான் ஒரு யோசனையை கொடுக்கிறார், நீ அவகிட்ட பேசு, அவ மூலமா என்னோட தரிசனம் நோக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என்னுடைய பத்னியா இருக்காளே அவள்கிட்ட போய் பேசுறாராம். அம்மா, மாதிரி நீங்கள்லாம் குலதெய்வமா வழிபடுறீங்களே, நீலமாதவ பெருமாள் எப்படி இருப்பார்மா அப்படின்னு உடனே போங்க வேலையை பார்த்துன்னு போயிட்டாளாமே. எதை கேட்டாலும் பதில் சொல்வா, ஆசையா வருவாள். இப்படி கேட்ட உடனே இங்க போங்க சுவாமி அப்படின்னு போயிட்டாள். நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, ரகசியம் அது அப்படின்னு அவன் அப்பாட்ட போய் சொல்றான். மாதிரி அப்பா பெருமாளை பத்தி கேட்கிறான். ஐயோ, அதனாலதான் அப்படி கேட்டதுனாலதான் இங்க இடத்த விட்டு போகக்கூடாது, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், மறுபடியும் கேட்கிறானே என்ன பண்றதுன்னு நினைச்சிருக்கிற வேலையில அவளோட கனாவுல சுவாமி சொல்றா, அவன் ரொம்ப உத்தமமானவன், அவனுக்கு என்னோட தரிசனம் கிடைக்கணுங்கிறதுதான் விதி. அதனால நீ என்ன பண்ண, உங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பாவோட மனசை சாந்தப்படுத்தி அவர் தரிசனம் பண்ண வச்சுடு அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, கெஞ்சி கேட்கிறார், ராஜாவோட காலிலேயே போய் விழுந்து கேட்கிறார். இதுவரைக்கும் ராஜாவா இருந்தேன், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால நீங்க எனக்கு மாமனார், நாமளும் உங்க குடும்பத்துல வந்தாச்சு, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களே அந்த பெருமாளை தரிசிக்கும் போது உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் இருக்கேன், உங்க மருமகனா நான் இருக்கேன், உங்க ஜாமாதானா, நான் போய் பெருமாளை தரிசிக்க விட மாட்டேங்கிற எப்படி, ஏன்னா அழிச்சுட்டு போவோம் நீலாதிரிக்கு அப்படின்னு கேட்க, அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, நீ என்னாலும் ஒன்னாலும் நம்ப முடியல, நீ வெளியில போய் சொல்லிடுவேன் இந்த பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு. யாராவது வந்துட்டா பெருமாள் எடுத்துட்டு போயிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்றது, எங்க அத்தனை பேரையும் காப்பாத்துறதே அந்த நீலமாதவன் தான். அதனால உன்னை நான் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன், எக்காரணத்தை கொண்டு அதை வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல ஐடியா வந்துதான் அந்த ராஜாவுக்கு. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரு கருப்பு துணி எடுத்துன்னு உன் கண்ணை கட்டிடுவேன், போற வழி உனக்கு தெரியப்படாது, கண்ணை கட்டிட்டு உன்னை அழிச்சுட்டு போ பல்லக்குல வச்சு, ஏன்னா நீ மாப்பிள்ளை, ராஜாவோட மாப்பிள்ளை, அதனால பல்லக்குல வச்சு அழிச்சுட்டு போவேன். எக்காரணத்தை கொண்டு உனக்கு இந்த வழி தெரியாது, ரெண்டு பக்கம் க்ளோஸ் ஆகி பல்லக்கு, கண்ணும் மூடி கண்ணை கட்டி இருப்பா. அதனால என்ன பண்றான்னா, நீ போயிட்டு கோவிலுக்கு போனவனே கண்ணை திறந்துடுவா, சேவக்காள் பெருமாளை நல்லா பார்த்துக்கோ, போற வழியில சாப்பிட்றதுக்கு உனக்கு எல்லாம் கொடுத்துருவோம், அதனால பல்லக்கில சுத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாயிலான திறக்கணும், கண்ணை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதனால போற வழியில எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவோம்னு சொல்ல, இவன் என்ன பண்ணினான்னா, ஐயோ இப்படி பண்ணிவிட்டாரு, பெருமாளை பார்க்கறத விட அந்த வழிதான் முக்கியம் நமக்கு. ஏன்னா பெருமாளை பார்க்க முடியலன்னா கூட வழி ஞாபகம் இருக்குதுன்னா போயிடலாமா, ராஜா வழிச்சு வந்துடலாமா, அவ்வளவு ராஜ விசுவாசியா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல,
சரி ஒரு யோசனை வந்து இப்ப என்ன ஆறுது அப்படின்னா பல்லக்கில் ஏத்தரா கொண்டு போய் எல்லாம் விதவிதமா தானியங்கள்லாம் வச்சிருக்கா, எல்லாம் வச்சிருக்கா. அப்படியே பார்க்கும் பொழுது கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி நான் எனக்கு என்ன சாப்பிட வச்சிருக்கேன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஓ பாருங்களே அப்படின்னு உள்ள பாக்குறா. எள்ளு உருண்டை எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வழியாக தெரியாது. இந்த எள்ளு உருண்டை நல்லா உடைச்சு நல்ல வேலை இந்த எள்ளு உருண்டை பண்ணின மாமி என்ன பண்ணினான், இந்த வெள்ளை பார்க்க சீக்கிரம் உடையிற மாதிரி பண்ணிட்டான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எள்ளு உருண்டை பண்றச்சு நல்லா பிடிச்சு கெட்டியா போயிடும். அப்படி போச்சுன்னா அதுவும் சாப்பிட முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாக நல்லா மெல்லிசா பண்ணிட்டா அப்படின்னா குழைச்சு வந்துடும். அந்த மாதிரி பண்ணிட்டா போல அன்னைக்கு எள்ளுருண்டை பண்ணிடுவா. ஓ எனக்கு எள்ளுருண்டைன்னா ரொம்ப பிடிக்கும், இன்னொரு பாக்கெட் விழுந்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டா. உடனே எல்லாம் வச்சுட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டான். மெதுவா என்ன பண்ணினான்னா இந்த 4 பேருடைய கவனத்தையும் அப்படியே அவ செதறி இங்க திரும்பி பார்த்துடாத மாதிரி அவளை வச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா சுத்தி 4 பேர் பல்லக்க தூக்கிட்டு போறா. நைஸா கைய மாத்திரம் வெளியில விட்டுட்டு இந்த உருண்டையை பொடிச்சு போற வழி முழுக்க போனே வந்துட்டாரா. எல்லாம் இருக்கிறது இந்த வழி இவ யாருமே கவனிக்கல. முன்னாடி 100 வீரர்கள் போறா, அத்தனை பேரும் போயிருந்துட்டா, பின்னாடி வரா, யாருமே கவனிக்கலையா. அதுவும் பகவானுடைய ஒரு சித்தம் தான் அப்படி இருக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த எள்ளு போட்டு போக 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 வழியெல்லாம் போட்டுட்டே போறோம். இப்ப வேணும்னே என்ன பண்றான்னா இவனுக்கு தெரியப்படாதுன்னு குழந்தையெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடும் போது என்ன பண்ணுவான்னா கண்ணை கட்டி விடுவான். கண்ணை கட்டிட்டு எந்த நிக்கிறோம்னு தெரியப்படாதுன்னு இந்த குழந்தைய சுத்தி விட்டு போய் அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இந்த பல்லக்க நன்னா 4 தடவை 3 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி விட்டு போறான். அதனால வீரர்களே குழம்பி இருக்கான். ஆனாலும் அவன் அந்த திசையில கரெக்டா போயிட்டு இருக்க ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா கோவில்ல கொண்டு போய் பல்லக்க நிறுத்திட்டா. மேல உட்காந்து காலை நீட்டிக்கோங்க. அப்படியே எழுத போட்டுட்டே போயிடுற. கோவில் வந்துருக்கு. கோவில் வந்தா விட்டு என்ன பண்றா அப்படின்னா 2-3 நாள் பிரயாணப்பட்டு எப்படியோ கோவில் வந்தாச்சு. கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாசல பல்லக்க நிறுத்திட்டு உள்ள அழைச்சல் வந்து கோவில் கதவெல்லாம் வெளியில சாத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த மலைக்கு மேல அப்படி கொடைஞ்சு உள்ள பெருமாள் இருக்காங்க. எல்லாம் அந்த மலையை ஏறி கடைசியில கொண்டு வந்து அப்படி பல்லக்க வெளியில நிறுத்திட்டு கோவில் கதவெல்லாம் அடைச்சு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான இருக்கா. நீங்க அந்த மலைக்கு தெரியாம கொள்ளாம போயிட்டா கூட பெருமாளை பார்க்க முடியாது, அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கு. கல்லெல்லாம் கொண்டு அடைச்சு அத்தனையும் காத்து கூட உள்ள போகாத மாதிரி அடைச்சுட்டார்கள். பல்லக்கில இருந்து அவனை இறக்கி கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்தி கட்ட அவிழ்த்தாரா. இவ்வளவு அழகான ஜகத் ஜோதியா இருக்கா பெருமாள். அப்படி பாரிஜாத்த விருட்சம் இருக்கிறது பார்த்தீங்களா தேவலோகத்துல, அந்த மரத்துல பண்ணின பெருமாள் அந்த பெருமாள் அவ்வளவு ஜாதிசூல்யமா இருக்கா. சுவாமி இதை எனக்கு வேணும்னு கேட்டா கொடுத்துருவோம். பேர்பட்ட பெருமாள் அவ்வளவு அழகா இருக்காரு அந்த கிருஷ்ணன். எப்படி எந்த ரூபத்துல இருந்தார் அப்படின்னா தெரியாது. ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவார், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவார். சுவாமியை பார்த்துட்டா அப்படின்னா வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நான் சுவாமி பார்த்துட்டேன் சுவாமி பார்த்துட்டேன் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பார்க்கவே இல்லையே. அதனால சொல்றா நீலமாதவ பெருமாள் பிரத்யட்சமா அப்படியே பார்த்துட்டாங்க. பெருமாள் பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய பெருமாள் இந்த மலையில அதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்துல என்ன எங்க இருக்கும் என்ன ஏது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே பெருமாளை நினைச்சுண்டு சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த வித்யாபதி என்ன பண்ணிதான் சாஷ்டாங்கமா பலமுறை விழுந்து நமஸ்காரம் பண்ண
அடுத்த க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப விடல, மறுபடியும் கண்ணை கட்டினா தடால் பல்லக்குல தள்ளினா கொண்டு வந்து மறுபடியும் அந்தப்புறத்துல கொண்டு விட்டுட்டாலும். எங்க இருந்து என்ன ஆச்சு ஏது எதுவுமே தெரியல. ராத்திரி வந்தார். இந்த பெருமாளோட மனசு முழுக்க அந்த நீலமாதவ பெருமாள் மேலேயே தான் இருக்காங்க. அப்படியே தூங்கி இருக்கான் வித்யாபதி. இவர் எப்ப தூங்க ஆரம்பிக்கிறாரோ இந்திரதீன மகாராஜாவோட கனவுல பெருமாள் போய் நிற்கிறார். கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுத்து சொல்றேன், அப்பா டைம் பாராயிடுச்சு, நான் இந்த நீலமாதவனா இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னை பார்க்கிற வழி அவளை கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது நியதி. ராஜா எதுக்காக அவளை பயந்தான்னா, எப்போ வேற்று ஜனம் ஒருத்தன் பெருமாளை பார்க்கிறானோ பெருமாளை வந்து மறைஞ்சு போயிடுவார். பெருமாளை பார்க்கறது மட்டும் இல்லாம வேற சிலர் வரத்துக்கு வழி வச்சுட்டு வந்துட்டானோ எள்ள வழி முழுக்க மாட்டுது. பெருமாளை யாராவது போய் பார்க்கறதுக்கு வழி பண்ணிட்டானோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, நான் இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சுடுவேன். நீலாத்ரி மலை மேல நான் இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சுட போறேன் அப்படின்னு இந்திரத்யும்ன ராஜாவோட கனவுலே வந்து சொல்லிட்டார் பெருமாள். விஸ்வாவசுவோட கனவுலே சொல்லி, விஸ்வாவசுன்னா அந்த காட்டுவாசிகளுக்கெல்லாம் ராஜா, அவன் கனவுலே சொல்லாது, இவர் கனவுலே சொல்லிட்டார். விஸ்வாவசு கதறான். அத்தனை பேரை கூட்டி வச்சு அழ ஆரம்பிச்சோம். ஐயோ நம்ம பெருமாள் இங்க இருக்க மாட்டார், பெருமாள் இங்க இருக்க மாட்டார், ஏன் அப்படின்னு கேட்கணும். பெருமாள் கிட்ட கேட்க உடனே அசரீர வாக்கு சொல்றது, உன் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயிருக்க, அவன் அவ ராஜாவுக்கு விசுவாசமா பண்ணியிருக்கான், நீ பாரு அப்படின்னு உடனே இவன் வந்து பார்க்கறான். முழுக்க எள்ளு கொட்டி இருக்கு. மாப்பிள்ளையை கொல்றதுக்காக போனான். காட்டுவாசிகளுக்கு மாப்பிள்ளை மாமனாருங்கிற எண்ணம் எல்லாம் இல்லையே. கொல்லலாம்னு போறச்சே பெருமாள் மறுபடியும் சொல்றார், அப்பா அவன் மாதிரி ஒரு உத்தமன் கிடையாது, லோகமே அந்த பெருமாளை அனுபவிக்கணும்னு தான் அவர் பண்ணியிருக்கான். அதனால உனக்கு வேணா நான் இது சொந்தமா இல்லாம இருக்கலாம், இனிமே. அதனால ராஜா என்ன பண்றான்னா, ஐயோ நம்ம ஒருத்தருடைய நினைப்புனால இத்தனையும் தெரியாம ராஜா என்ன பண்றானா, பல தபஸ்கள் பண்றானா, கடற்கரையில வந்து உட்கார்ந்துட்டானா. உட்கார்ந்துட்டு, சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணு, நீ வந்து காட்சி கொடு அப்படின்னு சொல்ல, அப்படியே அவனோட தியான தபத்துக்கு நடுவுலே சொல்றார், சுவாமி நான் வந்து கடற்கரையில் அப்படியே மிதந்து வருவேன், நீ என்னை அழைச்சிட்டு போய் பிரதிஷ்ட பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல. ராஜாவான பல காலம் தபஸ் பண்றான். கடல் சாந்த தன்மையை விட்டு அகோரமா அலைகள்லாம் அடிக்கிறதாம், அப்படியே இறைச்சலா இருக்கிறதா காலெல்லாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கட்டை வந்து டமால் நம்ம மேல படுறதாம். ஆனா வலிக்கவே இல்லையா, ஏதோ வர்றது அப்படின்னு தெரிஞ்சு கண்ணை தொடர்ந்து பார்க்கறான். அப்படியே பெருமாள் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய கட்டை வந்திருக்கிறது. பாரிஜாத விருட்சம் தருவது அந்த ஒரு பெரிய கிளை பார்த்துட்டு அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு, ஆஹா பெருமாளே வந்திருக்கார் அப்படின்னு பல பல வீரர்கள் யானைகள்லாம் விட்டு மிகப்பெரிய அந்த கட்டையை இழுத்துட்டு போய் ஒரு பெரிய அரங்கத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த கட்டையை பெருசா வச்சுட்டு ஒரு பெரிய முரசம் கொட்டி அறிவிப்பெல்லாம் விடுறார். ரொம்ப கை தேர்ந்து சிற்பி ஒருத்தர் வேணும், நீலமாதவர் எப்படி இருப்பார்னு அந்த மந்திரி சொல்ல சொல்ல, அந்த வித்யாபதி சொல்ல சொல்ல, அதை கேட்டு அதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை இந்த கட்டையில மறுபடியும் வடிவமைக்கணும் அப்படின்னு சொன்னான். ரைட் அப்படின்னா யாருமே முன்னாடி வரலையா, எந்த ஒரு சிற்பியும் முன்னாடி வரலையா. ஏன் அப்படின்னா வித்யாபதியே தான் பார்த்த ரூபத்தை மறக்கடிச்சுட்டார். வித்யாபதி பார்த்திருக்காருன்னா அவ்வளவு அழகா நீலமாதவ சுவாமிய அந்த ரூபத்தை மறந்து போயிட்டாரு. இவருக்கும் ஞாபகம் இல்லை, இவர் இப்போ ஒண்ணு சொல்றாரு அப்பனும் ஒண்ணு சொல்றார். சிற்பிகள்லாம் போய் அவர் ஆத்துக்கு போய் பேசி பார்க்கிறார், இந்த மாதிரி சுவாமி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, முதல்ல நாங்க ஸ்கெட்ச் படம் போட்டு காமிக்கிறோம், அப்புறம் வரையறோம்னா அவர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு மாத்தி 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 சொல்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் ராஜா கிட்ட வந்து வித்யாபதி மறந்து போயிட்டாருன்னு சொன்னா வித்யாபதிக்கு தண்டனை, எங்களால இப்படி எல்லாம் வலிக்க முடியாதுன்னு சொன்னா இவாளுக்கும் தண்டனை. என்ன பண்ணுவாங்கிறது தெரியாம இருக்கிற சமயம்
பகவான் என்ன பண்ணினார்னா, வித்யாபதி மறந்ததுதான் எல்லாம் மறந்துட்டான். நான் எப்படி வரணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் வர முடியும். அதனால நீ என்ன பண்ணு விஸ்வகர்மா, நீயே ஒரு சிற்பியா போ அப்படின்னு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சு பகவான் சொல்றார். விஸ்வகர்மா அவர் தான் சிற்பி, சிற்பக்கலையினுடைய அதிபதி. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு சிற்பியா ஒரு வயசான ஒரு கீழே அந்தன ரூபம் கொண்டு நேரா ராஜா கிட்ட போய் பேசுறார். மாதிரி எனக்கு வித்யாபதி என்ன நினைக்கிறாரோ அது என் மனசுல தானா தெரியும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 வாரங்கள் எனக்கு நேரம் கொடுக்கணும். நான் இந்த சிற்பம் முழுக்க முடியறதுக்கு 3 வாரம் போதும். வருஷ கணக்கானாலும் அது பக்கத்திலே போக முடியாது. அவ்வளோ பெரிய கட்டை லாகர். வருஷ கணக்கா செதுக்கினாலும் அவ்வளோ அழகா செதுக்க முடியாது. யாராலையும் முடியாது. உங்க ராஜ்யத்தில் இருக்கிற யாராலையுமே அந்த சிற்பத்தை பண்றதுக்கு முடியாது. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா யாரும் வரவே முதல்ல ஒத்துக்கிற தயாரா இல்லை. யாருமே எல்லாரும் முடியாதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். 21 நாள் இந்த கட்டி இருக்கிற ரூமை முழுசா காத்து போகாத அளவுக்கு மூடிடு. யாருமே இந்த கதவை திறந்து உள்ள வந்துவிடக்கூடாது. 21 நாள் நானும் அந்த மூர்த்தமும் மட்டும்தான் இருக்கணும். ஒளி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் மட்டும் உள்ள போனா போதும். எந்த ஒரு கருவியும் தேவையில்லை. நான் உள்ள போயிடுவேன். 21 நாள் கதவு பூட்டிதான் இருக்கணும். 21வது நாள் நானே கதவை திறந்துடுவேன். பூட்டி இருக்க வெளியில கதவு, அந்த கதவை நானே திறந்து வந்துடுவேன். நீங்க இதை பத்தி எதுவும் நினைக்க வேண்டாம், நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றேன். விஸ்வகர்மா அப்படி வந்து சொல்ற. ராஜா பார்த்தா அச்சோ எப்பேற்பட்ட சிற்பியா இருக்காரு, நல்லா செதுக்குவார் போல அப்படின்னு நினைச்சிட்டு, தேவ சிற்பியா அவர் அப்படி நினைச்சிட்டு நீங்க உள்ள போங்க சுவாமின்னு சொல்லி நல்லா விதவிதமா அத்தனை வாசலையும் பூட்டை கொண்டு அடைக்கிறான். எல்லாம் பெரிய பெரிய பூட்டா தொங்குறது. சாவி எடுத்து தான் பத்திரமா இடுப்புல சொல்லிக்கிட்டான். யாராவது ரூம் ரொம்ப நாளா பூட்டி இருக்குன்னு திறந்துவிடாது. அதனால சாவியை தானே எடுத்து வச்சுட்டான். இந்த சிற்பி நிறைய கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பேப்பர்ல எழுதி தராங்க. யாரும் எக்காரணத்தை கொண்டும் வந்து கதவை திறந்துவிடாது. கதவை திறந்துட்டா அப்படின்னா என்னையும் பார்க்க முடியாது. விக்கிரகம் எப்படி இருக்கோ அப்படிதான், அதை கொண்டு நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ற. எல்லாம் கேட்டு அத்தனை பேரையும் கூப்பிட்டு சொல்லிவிடுறான். அந்த பக்கம் யாருமே போகக்கூடாது, என்ன தவிர வேற யாரும் அங்க போகக்கூடாதுன்னு இந்திரத்யும்ன சொல்லிடுறான். கதவை பூட்டியாச்சு. 1 நாள் ஆறுது, 2 நாள் ஆறுது. இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஆசை, பெருமாளை பார்க்கணும்னு ஆசை. அது என்ன பண்ணுவா அப்படின்னா, அழகா காலையில எழுந்துட்டு ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு நேரா குதிரை ஏறி உட்காந்துப்பா. ஏறி அந்த இடத்துல போய் குதிரை நிற்கும். அங்க இருந்து இறங்கி போய் கதவு போட்டிருக்கானோ அந்த கதவு கிட்ட அப்படியே காதை வச்சிருந்து பார்ப்பானோ. டொக் 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 டொக்னு சத்தம் கேட்டு ரைட்டு நல்லா செதுக்கின்னு இருக்காங்க, வந்துடுவான். அடுத்த நாள் போவான், டொக் 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 டொக்னு சத்தம் வந்துடுவான். இப்படியே ஆயிடுது. 1 வாரம் முழுக்க ஆயாச்சு. 2வது வாரம் ஆயாச்சு. 15 நாள் ஆயிடுச்சு. தினமும் நல்லா சத்தம் கேட்டு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நீ போய் பார்ப்போது தினமும் அது அவனுடைய வாடிக்கை. காலையில, மத்தியானம், சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு யாராவது ஞாபகப்படுத்தமா? மறந்து சாப்பிட வந்துட்டு சாப்பிட அப்படின்னு யாராவது சொல்லணும் இல்லையே. நேரம் ஆச்சுன்னா நமக்கே பசிக்கிறது, தட்டு இருந்து சாதம் உடனே இருக்கணும்னு தோன்றதோணும். அந்த மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா, நேரம் தவறாம 3 வேளையும் போய் சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணணும் ஆசையில அப்படி காதை வச்சு கேட்டுட்டே இருக்கான். டொக் 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 டொக்னு சத்தம் 24 மணி நேரம் வந்துருக்கான். ஓ அப்பா, நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிற்பம். மனுஷனா தான் பார்க்கலாம், தேவத்தை வந்திருக்கிறது மனுஷனா பார்க்கலாம். இப்படி காதை வச்சு கேட்டு இருக்கான். ரைட்டு நல்லா செதுக்கி 14வது நாள் காலையில கிளம்பினார். தேர ஒரு பக்கமா நிறுத்திட்டு உள்ள போய் காதை வச்சா சத்தம் கேட்க. உடனே என்னவா இருக்கும், சத்தம் கேட்க மாட்டேங்குது. சரி, ஒருவேளை சிற்பி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார் போல, காலையில இருக்கட்டும், மத்தியானம் வந்து பார்ப்போம் அப்படின்னு மத்தியானம் போறாரு. அப்பவும் சத்தம் கேட்க.
நன்னா சிற்பி தூங்கி இருப்பார் போல, இழுந்து தண்டனை கொடுக்கணும். 21 நாள் தானே டைம், அதுக்குள்ள முடிச்சுவேன் அவரே தானே சொன்னார். வெளியில வச்சுதானே சிற்பங்களை செதுக்கணும். அப்படி செதுக்கினா நானும் வந்து பார்ப்பேனோ எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு. 1 வருஷமாட்டுமே செதுக்கிறதுக்கு வந்து நான் தினமும் பார்ப்பேனோ. வேற என்ன 21 நாளை முடிச்சுவேன்னு சொன்னா மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டார் ராஜா. 21 நாள்ல முடிச்சுடுவேன்னு சொன்னாருங்கிறது மாத்திரதான் இவன் மனசுல ஞாபகம் இருக்கு. என்னது அப்படி கதவெல்லாம் பூட்டி வச்சுட்டு 15 நாள் ஆயாச்சு, தினமும் சத்தம் வந்தது. இன்னைக்கு என்ன சத்தம் வராம அப்படி தூக்க வேண்டி கிடக்கு. தூங்கிட்டு இருக்காரு. நன்னா தண்டனை கொடுக்கணும் இந்த சிற்பிக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காரு. கதவை திறந்துடணும்னு முடிவு போயிட்டாங்க ராஜா. கதவை திறக்க கூடாதுங்கிறத கண்டிஷன். அதை மறந்துட்டான். மறக்க பண்ணினது பகவான். அதனால என்னன்னா 15 நாள் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து நான் என்ன பண்ணிவிடுறான் அப்படின்னா, ரொம்ப கோபத்துல இந்த கதவு, பெரிய கதவு பூட்டுல சாவிய போட்டான். இன்னைக்கு திறந்துடணும் அப்படின்னு திறந்துட்டான். பூட்டை திறந்து அப்படி வச்சுட்டு இந்த கதவை அப்படி தட 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 அப்படி திறக்கும் பொழுது அபாரமான ஒரு ஒளி எங்களுக்கு வெளியில வரணும். பிரகாசம் கதவுல இருந்து அப்படி ஒரு கோட்டி சூரிய பிரகாசம் வெளியில வரணும். உள்ள யாருமே இல்லை, சிற்பியே காணும். ஒளி ஜாஜ்வல்யமா இருக்கு. கண்ணை பறிக்கிறது என்ன ஏது எதுவுமே தெரியல அவருக்கு. ராஜா அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா. ஐயோ சுவாமி, உன் கூட நான் விளையாடிட்டேனே. எல்லாத்தோடையும் விளையாட வேண்டியவன் நீ. சுவாமி தான் விளையாட்டு பிள்ளை கண்ணன். அப்படி இருக்கு, உங்ககிட்டயே நான் விளையாடிட்டேனே, மகிழ்ச்சிடுன்னு நமஸ்காரம் பண்ண. சுவாமி அப்படியே பிரத்யக்ஷ தெய்வமா 3 ஸ்வரூபத்துல இந்த மாதிரி இந்த பார்க்கிற ஒரு அழகான ஸ்வரூபத்துல அப்படியே பிரத்யக்ஷமா வந்து தேவசிற்பி வந்து வேற யாராலையும் அந்த விக்கிரகத்தை பண்ண முடியாது. முழுமையான கம்ப்ளீட் ஆகாத ஒரு நிலையில தான் இந்த விக்கிரகம் சுவாமியோட புரி கஷேத்திரத்துல அப்படி ஒரு ரூபத்துல வந்துட்டார். அந்த ரூபத்தை கொண்டு பிரதிஷ்டை பண்ணினான். பல காலங்களிலே பல மக்கள் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய பரம்பரை ராஜாக்கள் அத்தனை பேரும் இது என்ன சுவாமின்னே உணர முடியாமல் பல பேர் பல தலைமுறைகளா இருக்க, பிற்காலத்திலே ஒரு ராஜா அழகா இந்த கோவிலை எழுப்பி பிரமாதமா சுதர்சன சக்கரத்தை, கோவிலினுடைய எல்லா கோவிலையும் கலசம் தான் இருக்கும் மேலே. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், எல்லா வடநாட்டிலையும் கூட எல்லா கோவில்கள்லையும் மேலே கலசம் இருக்கும். கலசம் இருக்க வேண்டிய இடத்துல புரி கஷேத்திரத்துல சுதர்சன சக்கரம்னா சுவாமிக்கு கலசமா இருக்கு. சுதர்சன சக்கரம்னா கலசம் புரி கஷேத்திரத்துல. அந்த இடத்துல நீலமாதவரா இருந்த அதே பெருமாள் தன்னுடைய ரூபத்தை அப்படி ஒரு பெரிய லாகா ஒரு கட்டையா மாத்திண்டு சமுத்திரத்துல பல நாள் வாசம் பண்ணி சமுத்திரத்துல இருந்து வந்து விஸ்வகர்மாவானவர் செதுக்கி செதுக்கி 16 நாட்கள் அப்படி திறந்து கதவை திறந்து பெருமாள் அப்படி வெளியில வந்து விஸ்வகர்மா திறந்த அடுத்த க்ஷணம் கண்டிஷன் படி அவர் மறந்து போயிட்டார். அவ்வளவுதான். அப்படியே செதுக்கிற நிலையோட கைகள்லாம் முழுமையே அடையல, பாதமே இன்னும் செதுக்கலையா. அப்படி ஒரு விசித்திரமான ரூபம். கண் எல்லாம் முழுமையா கடைசியா கண் திறக்கிறதுன்னு சில விக்கிரகம் பண்ணி முடிச்சு கடைசி நாள்லதான் கண் திறப்பாரு. இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா பெரிய பெரிய கண், பெரிய விழிகள். ஜெகநாத்னா பெரிய கண், அகன்று பெரிய கண். ஏன்னா நீல மாதவன் தாமரை கண்ணனாச்சே பெருமாள். தாமரை பெருசா இருக்குமே, இப்படி பெரிய கண்கள். ஏன் பெரிய கண் அப்படின்னா இந்திரத்யும்னன் வந்து நின்ற உடனே தன்னுடைய குழந்தை அவன் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு தன்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கானோ, அவனை பார்க்கறதுக்காக அவன் நல்லா கடாட்சிக்கணும்னு பெருமாள் நினைச்சார். யாரோட இருக்கார் அப்படின்னா அண்ணாவோடையும் தங்கையோடையும் இருக்காரு பெருமாள். நானும் 3 பேர்டையும் சொல்றார் பெருமாள். என்ன வந்து கதை திறக்க போறான்னு அவருக்கு தெரியாதா? ஜெகத்பதி ஆச்சே, சர்வஜனாச்சே, சர்வசக்தனாச்சே பெருமாள். என்ன பண்ணினான்? அண்ணா சுபத்ரா 3 பேரும் நன்னா கவனிச்சுக்கோங்க. 2 பேரும் ஒருத்தர் வருவார், அவர் நன்னா கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும். அதனால கண்ணை நல்லா பெருசா திறந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா பார்க்கணும். அவருக்கு நல்லா தரிசனம் கொடுக்கணும். நம்ம போய் கோவில்ல நாம பெருமாளை பார்க்கறது முக்கியம் இல்லை, அவர் நம்மளை தரிசனம் பண்ணணும், அவர் கட்டாட்சம் பண்ணணும்.
அழகா பாப்பநாசம் சிவன் அம்பாள் மகாலட்சுமியை பார்த்து கேட்கிறார், நீ இறந்தாய் என்னில் புகழ்கேந்து, நீ இறந்தாய் என்னில் புகழ்கேது, அம்பா நீ இறந்தாய் என்னில் புகழ்கேது, நீல ஜகன் நாடன் மார்பில் புகைதிரு நீலங்காய் என்னில் புகழ்கேது, அம்பா நீல ஜகன் நாடன் மார்பில் புகைதிரு நீலங்காய் என்னில் புகழ்கேது. மார்பில் புகைத்திரு புகழ்கேது. கேட்கும் பொழுது நீ இறங்கி அனுகிரகம் பண்ணாட்டி வேறு புகலிடம் ஏதுன்னு பாபநாசம் சிவம் கேட்கும் பொழுது சொல்றார், நீல ஜகன் நாடன் மார்பில் உரைத்திரு நீ, ஜகநாதனோட மார்பில வாழறவளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்பேற்பட்டவன் ஜகநாதன். இந்த சுவாமிக்கு ஜகநாதன் என்று திருநாமம். ஜகத்திற்கெல்லாம் நாதனா பெருமாள் இருக்கிறதுனாலே ஜகநாத பெருமாள் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். உலகத்திற்கே அவர் நாதர். அவர் எங்கேயோ பாரதத்திலே ஒரு கடற்கரையில, ஒரு ஒடிசால, ஒரு புரியில, ஒரு கோவிலுக்கு அடியில, அவர் ஒரு பெரிய விமானத்துக்கு அடியில அவர் இருந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்கு மாத்திரம் அவர் கதி இல்லை. ஜகத்துக்கே நாதன் அப்படின்னா எப்பேற்பட்டவர். அழகா சொல்றா, 3 தெய்வ மூர்த்தங்கள் அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிறது. 3மே ரொம்ப 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 பெரிய மூர்த்தங்கள். ராஜா பார்க்கறான், எனக்கு மனசுல ஒரே ஒரு குறை, இது என்னடா முழுமையா அந்த விக்கிரகம் பூர்த்தி ஆகலையே. இடுப்பு வரைக்கும் இருக்கிறது, 2 கைகள், அதுவும் ஹஸ்தம் அந்த 5 விரல்கள் இல்லாம, அங்குலியங்கள் இல்லாம அப்படியே கைகள் இருக்கிறது. பார்த்தா அந்த கைகளை தரிசனம் பண்ணினா உத்து பார்த்தா அவனுக்கு தெரியதான் அந்த கைகள்ல ஆயுதங்கள்லாம் இருக்கிறதா. அந்த கையில அந்த இடத்துல இது இந்த ஒரு வட்டத்துக்குள்ள ஆயுதங்கள், சங்க சக்கரம் எல்லாம் தெரியறதா. ஆச்சரியமான மூர்த்தியம். அழகா குருவாயூரப்பனை வர்ணிக்கும் பொழுது சொல்றார் ஸ்ரீமத் நாராயண பட்டதிரி, ஆச்சரியத்தோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் கிருஷ்ணாதி விஷ்ணோ விபோ. சுவாமி ஒரு ரூபம் லோகத்தை ஆச்சரியத்துல எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறதே, அப்படி இருக்கிறதா அந்த ரூபம். அப்படி கண்ணை திறந்துட்டு பெருமாள் கண்ணை மூட போனாரா. ராஜா சொன்னா, சுவாமி இப்படியே கண்ணு திறந்தே என்னை எப்படி அகன்று கண்ணை விரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்தேடோ அது மாதிரி வர்ற அத்தனை பேரையும் நீங்க கண்ணை திறந்து பெருசா பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல. நீ பெரிய கண்ணு அன்னைக்கு திறந்த கண்ணா, இன்னைக்கு வரைக்கும் கண்ணு கூட மூடாம அப்படியே நம்மளை பார்த்துட்டே இருக்கார் சுவாமி. கண்ணை மூடவே இல்லையா பெருமாள், ஒரு ரெஸ்டே இல்லையா இந்த கண்கள். அப்படி பத்ம நேத்திரமா அப்படி அகன்று விரிந்து பெருசா ஜெகநாதர் அப்படின்னா
ஒரு வட்டம் போட்டு 2 கண் இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம், பெரிய கண், அவ்வளவுதான். அழகு அந்த பெருமாள். ஜெகநாதர் வரையறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. மற்ற சுவாமி எல்லாம் வரையணும்னா கிரீட்டம் என்ன, ஹாரம் என்ன, கேயூரம் என்ன. ஜெகநாதர் ஒண்ணுமே பெரிய வட்டம், 2 கண்கள், பெரிய கண், அவ்வளவு அழகு. அந்த கண்ணினாலே அத்தனை பேரையும் அழைக்கிடுவார் அந்த பையன். சின்ன பையனா, அவ்வளவு அழகான ஜெகநாத சுவாமி. அப்படி இருக்க தான் மட்டும் இருந்து அனுகிரகம் பண்ணாமல் தன்னுடைய சகோதரர்களோட வந்து அனுகிரகம் பண்ணான். தேவகி புத்திரன் ரோகிணி புத்திராளோட சேர்ந்து அனுகிரகம் பண்றான். வசுதேவாளுக்கு முதல் பத்னி ரோகிணி. வசுதேவர் ராஜாவா இருக்கும் போது ரோகிணி பெரிய இளவரசி, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து இருக்கா. அப்படி இருக்கும்போதுதான் வசுதேவரை ஒத்த ஒரு நல்ல புருஷரை எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்ச உக்ரசேனர் தன்னுடைய பையனான கம்சனை கூப்பிட்டு சொல்றார், எப்பா, தேவகனோட பிள்ளையான குழந்தையான தேவகியே இந்த வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னங்கும் பொழுது கம்சன் சொல்றானா, வசுதேவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்தேப்பா, ரோகிணியோட அவர் இருக்காரு அப்படின்ன உடனே, இருந்தா என்ன, அவர் மாதிரி ஒரு உத்தமமான புருஷரை பார்க்க முடியாது. இந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணிட்டார்கள். தசரத சக்கரவர்த்தி கேள்விப்படுறோம். அப்படியும் கூட அப்படி இருந்த ராஜாக்கள் மத்தியிலையும் கூட பகவான் அவதாரம் பண்ணி ஏகபத்னி விரதனா இருந்து காமிச்சா. அதனாலதான் ராமாவதாரம் அவ்வளவு சிரேஷ்டமான அவதாரம் அப்படின்னு. சீதா பிராட்டி ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல்லுன்னு இருந்தான் பெருமாள். சுவாமிக்கு 2 வில்லு கிடையாது, ஒரு வில், அவ்வளவுதான். வில்லை தவிர வேற எதுவும் ஆயுதம் கிடையாது ராமருக்கு. ராமர் அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி எந்த ஆயுதம் வில்லுதானே வரும். அப்படி ஒரு வில். கண்ணா கிருஷ்ணன் அப்படி கிடையாது. கதை எடுத்து சண்டை போட்டான், சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணினான், பாஞ்சதனத்தை எடுத்து ஊதினான், பத்மம் கொண்டான். இப்படி எல்லாம் நிறைய ஆயுதம் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு கிடையாது. ராமனுக்கு ஒரே வீடு அயோத்தி ஒண்ணுதான். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், ஒரு வார்த்தை பேசினா அதை மாத்துறது கிடையாது. ஒரே பத்னி. ஆனா கிருஷ்ணன் அப்படியே ஆப்போசிட், நிறைய ஆயுதங்கள். எதனால? ராமாவதாரத்துல அப்படி இருந்து காண்பிச்சார், கிருஷ்ணாவதாரத்துல இப்படி இருந்து காண்பிச்சார். ராமாவதாரத்துல சுவாமியினுடைய வாழ்க்கை நமக்கு பாடம், கிருஷ்ணாவதாரத்துல சுவாமியினுடைய உபதேசம் நமக்கு பாடம். அவ்வளவு உயர்ந்த அவதாரம். ராமாவதாரத்தை விடவும் கிருஷ்ணாவதாரம் என்ன, நாராயண பட்டதிரி எல்லாம் சொல்லிட்டு சொல்றார், கிருஷ்ணாவதாரம் ஜெயத்தின்னு சொல்றார், அது வெற்றியோட இருக்கட்டும் அப்படின்னு. ராமாவதாரத்துக்கு அவர் சொன்னது 2 தசகம், 38 ஆரம்பிச்சு 90 தசகம் வரைக்கும் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துக்கு வெற்றி உண்டாகட்டும். கிருஷ்ணாவதாரம் அவ்வளவு உயர்ந்த அவதாரம். ஏன் அப்படின்னா அதுதான் ஆத்தியமான அவதாரம். சதுர்புஜத்தோட இருக்காரு. அதுக்கு முன்னாடியே பகவான் கிருஷ்ணனா இருந்தான்னு சொல்றாரு. அவ்வளவு உயர்ந்தது கிருஷ்ண அப்படிங்கிற அந்த நாமம், அந்த அவதாரம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனாகிய பகவான் இப்படி பிறக்கிறதுக்காக தேவகியும் வசுதேவாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நிலை ஏற்படுது. கம்சன் ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நீங்க தங்கையை நல்லா பார்த்துப்பேடா அப்படின்னு கேட்கிறான். எல்லாத்துக்கும் 2 கண் இருக்கிறதே கம்சா, ஒரு கண் எனக்கு ரோகிணியானா இன்னொரு கண் தேவகி அப்படின்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ரோகிணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. தேவகியினுடைய கல்யாணமும் ஆறுது. தேவகி கல்யாணத்துல தான் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஆயிடுறது. கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை அழகெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆகி அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்றா அப்படின்னா, ராஜா ராணி 2 பேரை உட்காந்து வச்சு விட்டு தேரோட்டி கீழே இறங்கலான்னு சொல்லிவிட்டு கம்சன் தேரோட்டின்னு போறானாம். வசதியில வாக்கு கேட்கறது. தேவகியோட 8வது குழந்தை கம்சா அவன் கொல்லுன்னு சொல்ல, அதை கேட்ட கம்சன் தேவகியை கொல்ல போக வசுதேவாள் கம்சன் பாதத்துல விழுந்து கதராத கொலையா கேட்டு, குழந்தைதானே கொல்ல போறது, என்ன எதுக்குப்பா, என்னோட பத்னி எதுக்குப்பா நீ சம்ஹாரம் பண்ற, பெண் பாவம் கொல்லாததுப்பா, குழந்தையெல்லாம் எங்களுக்கு பிறக்கிற அத்தனை குழந்தையும் உன் கையில கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, தேவகி என்ன பண்றா அப்படின்னா அழுதுண்டே, நான் என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு உயிர் பிச்சை கேட்கிறா. கம்சன் கொண்டு காராகிரகத்தை அழைப்பேன் அப்படிங்கிறான். உக்ரசேன மகாராஜா கம்சனோட அப்பா வந்து தடுக்கிறார். துஷ்டனே இப்படி பண்ணாதடா,
புதுசா கல்யாணமானவா அவளை கொண்டு காராகிரகத்துல அடைக்கிறேன்னு சொல்றியே அப்படிங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உன்னை கொண்டு முதல்ல அடைக்கிறேன்னு பெத்த அப்பாவை கொண்டு காராகிரகத்துல தள்ளி புதுசா கல்யாணமான மாப்பிள்ளையும் தங்கையும் கொண்டு தள்ளுறான். அப்போ ரோஹிணியும் சொல்றா, சுவாமி நானும் உங்களோட வந்து சிறையில் இருக்கேன் அப்படிங்கிறாளாம். சொல்றா வசுதேவர், வேண்டாமா, நான் தான் கஷ்டப்பட போறேன் அப்படின்னா நீ எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? நீ போய் என்னுடைய நண்பன் என்னுடைய தோழன் ஒருத்தன் இருக்கான், நந்தகோபாலன் அப்படின்னு பேர், நந்தகோபுரத்தில் இருக்கான். உனக்கு கம்சன் மூலமா இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா உன்னை கொண்டு அந்த இடத்துல விட சொல்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாதமா. அங்க போய் யசோதை அப்படின்னு ஒருத்தி இருக்காள், ரொம்ப நல்ல ஸ்திரீ அவள். அவளோட கூட இருந்து அவ ராஜ்யத்துல நீயும் போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ரோஹிணி மாதாவை கொண்டு அங்க விடுறாளாம். இந்த ராஜ்யத்துல இருந்து பயந்துட்டே போறா. ஐயோ ஏதாவது பண்ணிடுவாளோ, கம்சன் எங்கேயாவது கொண்டுடுவானோன்னா அவனுக்கு நல்ல புத்தி அந்த நேரத்துல இருந்துட்டான். உன்னை கொண்டு அங்க விட்டுடுறா. பல்லக்கில கொண்டு விட்டாச்சு. அங்க இருக்கா ரோஹிணி மாதா, இங்க இருக்கா தேவகி. ஒவ்வொரு குழந்தையா பிறக்கிறது. 6 குழந்தை. கொஞ்சம் கூட தாட்சண்யம் பார்க்காம அத்தனை பேத்தையும் கொண்டு குடிச்சானோ கம்சன். மேலே 7வதா கர்ப்பமாயிருக்கிறாளாம் இந்த தேவகி மாதா. இந்த சமயத்துல பகவான் பார்க்கிறார். இது தன்னுடைய அவதாரம் அப்படின்னு ரொம்ப அழகா பாகவதத்துல விசாரம் பண்றா. எத்தனை அவதாரம் சால்வ் பண்ணியிருக்கான்னு 22 அவதாரங்கள்ல 3வது அத்தியாயத்துல பிரதமஸ்கந்தத்துல சொல்றார். மேலே வர்ணிக்கும் பொழுது பல பல அவதாரங்கள் இன்னும் மத்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, மேலே வாமன, பரசுராம, ராம வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் எல்லாரும் ஒரே ஆர்டர் வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே பலராம கிருஷ்ண கல்கியா இல்ல கிருஷ்ண புத்த கல்கியா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அன்னமாச்சாரியார் ஒரு அழகான கீர்த்தனம் பண்ணியிருக்கார். அதுல சொல்றார், டோலாயாம் சல டோலாயாம் சல டோலாயாம் டோலாயாம் சல டோலாயாம் சல டோலாயாம் டோலாயாம் சல டோலாயாம் டோலாயாம் கூர்ம दारुण बुद्ध कलिकी दशविध அவதார சொல்றார். தாருண புத்தன் புத்த அவதாரத்தை சேர்த்தி இருக்கா. மீன கூர்ம வராகா உதபதி அவதாரா அப்படின்னா மீன மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம். மிருகபதினா சிங்கம், மிருகங்களுக்கெல்லாம் பதி தலைவன் யாருன்னா சிங்கம். நரசிங்கம், நரசிம்ம அவதாரம். வாமன ராம ராம வர கிருஷ்ண அவதார. வாமன அவதாரம். ராமன்னா முதல் ராமக்கு பரசுராமன் அர்த்தம், 2வது ராமக்கு ஸ்ரீராமன் அர்த்தம். அதுக்கப்புறம் சொல்றார் தாருண புத்த கலிகி. தாருண புத்த கலிகி. தாருணன்னா ரொம்ப சாந்தமான புத்த கல்கி, வர கிருஷ்ண. அதுக்கப்புறம் தாருண புத்த கல்கி தசவித அவதாரன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீதபானே கோசமானே சீத
கூட்ட நிலைய டோலாயம் சல டோலாயம் ஹரே டோலாய டோலாயம் சல டோலாயம் ஹரே டோலாய 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 என்ன அர்த்தம்னா புத்தரும் பகவானுடைய அவதாரம், பலராமரும் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றார் இந்த கீர்த்தனத்தில். அழகா தோலோத்சவத்துக்கான கீர்த்தனை. ஒரு அழகா பெருமாளை ஒரு ஊஞ்சல் வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி கோபிகாஸ்திரிகளோடு சுவாமி வாசம் பண்ணினான். இப்போ எல்லாரும் இத்தனை அவதாரம் பண்ணி அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஸ்ரீ வெங்கடகிரி கூட்ட நிலைய டோலாயம் சல டோலாயம் ஹரே டோலாய எல்லாரும் இந்த ஊஞ்சல் ஆட்டுமொழி அப்படின்னு எல்லாரும் ஆற்றாளாம். கிருஷ்ணனை தொட்டில போட்டு யசோத ஆற்றாளாம். அப்படி நடச்சிட்டு அன்னமாச்சாரியார் அழகா திருப்பதியில இருந்துட்டு கீர்த்தனையை பண்றார். அதை சொல்லும் பொழுது புத்தரா இருந்து சுன்மார்க்கத்தையும் அவனே காண்பிச்சான், பலராமனாவும் வந்தான். பகவான் யோசிக்கிறார், இந்த அவதாரத்திலே நம்ம பூர்ண அனுகிரகத்தோடு தேவகி மாதாவினுடைய வயிற்றுல பிறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த குழந்தையும் தேவகிக்கு தான் பிறக்க போறது. வசுதேவர் என்ன சொல்லியிருக்காரு, கம்சனை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது, கம்சன்டே தேவகி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கண் தேவகி தான் இன்னொரு கண் ரோகிணின்னு தானே சொல்லியிருக்காரு. ரோகிணி ஏமாத்திட்ட மாதிரி ஆயிடுங்க, தேவகிக்கே 2 குழந்தையும் பிறந்துருக்கு அப்படின்னா ரோகிணி மாதாவுக்கு மனசு சங்கடப்படுமே. கல்யாணம் ஆயிடுத்து நான் கொஞ்சம் கூட பதியோட இருக்கலையே அப்படின்னு ஒரு வேதனை இருக்குமே அப்படின்னு ரோகிணி மாதா வேதனையில இருக்காளாம். சமயத்துல என்ன பண்றான் பகவான் அப்படின்னா, யோகமாயா அம்பாளை வர சொல்லி, தேவி நீ என்ன பண்ணிடுன்னா தேவகியினுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையை எடுத்துட்டு போய் ரோகிணியினுடைய கர்ப்பத்துல நீ வச்சுடு அப்படின்னு சொல்ல. ரோகிணி மாதா தூங்கி இருக்கா, திடீர்னு காலையில இருந்து பார்க்கறா, நிறமாச கர்ப்பிணியா இருக்காளாம் ரோகிணி. தேவகிக்கு என்ன ஆயிடுதுன்னா பாரமே இல்லையா, கரு கலந்து போயிட்டான். அது எல்லாத்துலையும் கரு கலந்து போயிடுதுன்னு சொல்லி சொல்லி அழகாலாம் தேவகி. சில கவிகள்லாம் சொல்றா, தேவகியினுடைய வருத்தம் எப்படி இருந்ததுன்னா, வெளியில வந்தா இந்த கொடூரமான கம்சன் கொல்லுவான்னு பயந்துட்டே வயிற்றுல இந்த குழந்தை போயிடுதேன்னு அழகாடும். அப்பேற்பட்ட இந்த கம்சன் வந்துருவானோன்னு பயந்துண்டு இந்த குழந்தை மறைஞ்சுடுத்தேன்னு அழறாளாம். அத்தனை பேரும் வேதனை பண்றாளாம். கம்சன் சிரிக்கிறானாம். அவனுடைய கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கத்தான். அப்படி ஒரு அற்புதமான ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே ரோகிணிங்கிற நாமத்துக்கு மாத்திரம் வசதியை கொடுக்கல பலராமனுக்கு. பலராம அவதாரத்தை ரோகிணி மாதாவோட கர்ப்பத்துல பண்ணினது மாத்திரம் இல்லாம ஒரு கிருபையை பண்ணணும்னு அந்த நாமத்தோட வசதியில அந்த அவ்வளவு ஆசையா பெரியம்மா மேல கண்ணனுக்கு அவ்வளவு ஒரு பிரியமா. அதனால என்ன பண்றாங்க, பெரியம்மா பேர் ரோகிணி, அதனால அந்த நட்சத்திரத்திலேயே பிறந்துவிடணும் அப்படின்னு அவளுக்கு அந்த ரோகிணிக்கு அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கணும். அந்த பேர் கொண்ட நட்சத்திரத்திலேயே பகவான் அவதாரம் பண்ணினானாம். கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது. ஏனே வசுதேவால ரிலீஸ் பண்ணிடுறான் கம்சன். எப்ப ரிலீஸ் பண்றான்னா, யோகமாய வந்து சொல்றான், அப்பா கம்சா நீ நினைக்கிற மாதிரி உன்னை கொல்ல வந்த குழந்தை நான் கிடையாது. நீ பண்ற ஒரு அட்டூழியத்துக்காக நான் நினைச்சேன், ஆனா அடுத்த க்ஷணம் உன்னை பொடி பொடியா மாத்திடுவேன் சொல்றான். எதனால நான் உன்னை கொல்லலே அப்படின்னா, கம்சனுடைய வழக்கம் என்னன்னா, குழந்தையை கொல்லும் பொழுது காலை பிடிச்சு கல்ல தலையை வச்சு அடிப்பான், அப்படி கொல்லுவான். அப்ப சொல்றான், கம்சா என்ன கொல்லணுங்கிற எண்ணத்திலையாவது நீ காலை பிடிச்சுட்ட, என் காலை பிடிச்சதுனால நீ சரணாகத்தன்னு நான் நினைச்சிருக்கேன், அதனால உன்னை நான் கொல்லக்கூடாது. தெய்வத்தோட ஒரு லட்சணம் என்னன்னா, யார் காலை பிடிக்கிறாளோ அவளை என்னைக்கும் ரட்சிக்கணும், அதுதான் தெய்வம். அதனால துர்கா சொல்றா, கம்சா நீ என் காலை பிடிச்சதுனால நான் உன்னை கொல்லலே, இல்லையானா சூர்ணமா போட்டு வேணும்னே அப்படின்னு துர்கை மிரட்டி உன்னை கொல்ல வந்த குழந்தை நான் கிடையாது. வேற ஒருத்தர் அவன் சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு மறந்து போக, ஐயோ இவாள் இத்தனை நாளா நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே
மனசு ரொம்ப வேதனைப்பட்டு தேவகியையும் வசுதேவரையும் ரிலீஸ் பண்றானோ. அதுக்கப்புறமா சுவாமி பிருந்தாவன நிலை எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இங்க ரோகிணி வரப்போ வசுதேவாளுக்கும் ரோகிணிக்கும் பிறந்த குழந்தைதான் சுபத்ரா அப்படிங்கிற பெண். கம்சவதம் எல்லாம் ஆகி உக்ரசேனாள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா மதுரையில தான் இருக்கார் வசுதேவன். ஒரு பெரிய ராஜதானி, ஒரு ராஜபவனத்துல. கம்சன் வாழ்ந்த இடம் எல்லாமே இவாளுடைய சொத்து தானே. அதனால அந்த இடத்திலேயே குடியிருக்கிற சமயத்துல வசுதேவாளுக்கும் ரோகிணி பிராட்டிக்கும் குழந்தையா பிறந்தவன் தான் தேவகிக்கும் ரோகிணிக்கும் பிறந்ததுதான் சுபத்ரை. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தது பகவான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறது. மற்ற அத்தனை குழந்தை 6 குழந்தைகளும் உயிர் போயாச்சு. அதனால தேவகி என்ன பண்றான்னா அடராளாம் கண்ணன் கிட்ட, கண்ணா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 குழந்தைகள் இறந்து போச்சுவா, அந்த குழந்தைகள் எல்லாம் பேர் வைப்பாளா, ஆசையா குழந்தை பிறந்திருக்குன்னு எடுத்து வசுதேவா பேர் வச்சிருப்பாளா. அடுத்த க்ஷணம் கம்சன் வந்து கொன்றுவான். அதனால இந்த 6 குழந்தைகள் பேரையும் சொல்லி அழும். உடனே பகவான் என்ன பண்றான்னா 6 குழந்தைகளையும் பார்க்கணுமாமா அப்படிங்கிறான். அவளோட தாய் அன்பு அப்படி பெருகி ஓடுறதாம் தேவகி. ஏன் ஓடுறது இல்ல, சுபத்திரையை பார்த்துட்டாலும் அந்த குழந்தை அப்படி விளையாடணும் ரோகிணி கிட்ட. அதை பார்த்தோன்னே இவளுக்கும் ஆசையா இருக்கா, ஐயோ 6 குழந்தையில அன்னைக்கு போயிடுதே அப்படின்னு அவ கண்ணுல இருந்து ஜலம் விழத்துக்குள்ள கண்ணல் துறக்கிறாளா. அவ மடியில 6 குழந்தை தேவகியோட மடியில எடுத்து கொஞ்சறாளா. கிருஷ்ணன் பக்கத்துல நிற்கிறான். இன்னும் ஸ்கூலுக்கு போகல அந்த பையன். கிருஷ்ணன் ஸ்கூலுக்கு போகாம நின்று இருக்கான். அவனை பார்த்து அப்படியே கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் பிடிக்கி குழந்தையில அப்படியே அணைச்சுட்டாளாம். அந்த குழந்தையில தொட்டியில போட்டாளாம், தாளாட்டினாலாம், எல்லாம் பண்ணினாலாம். அம்மா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறதுமா, 6 குழந்தைகளையும் பார்க்கணும்னு சொன்னே பார்த்தாச்சு. கொஞ்சினே, தாளாட்டினே, பால் கொடுத்தே, தொட்டியில போட்டே, எல்லாம் முடிஞ்சு அனுப்பலாமா அப்படின்னா உடனே கண்ணனை பார்த்து தேவகி சொன்னா, அக்கா உடைய மாறி எப்பேற்பட்டதுப்பா, எப்பேற்பட்ட கிருஷ்ணன் நீ, எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பண்றவன் நீ. உன்னோட கிருப்பையினால 6 குழந்தைகள் இறந்து போன குழந்தையில கண் முன்னாடி வர வச்சியே அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணை மூடி சுவாமி கிட்ட அந்த மன வைராக்கியம் வந்துட்டான். குழந்தைய பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், திருப்தி, நிறைவு, வைராக்கியம் வந்துட்டான். அதுல என்ன பண்ணிட்டான், மறுபடியும் கண்ணுல வந்து பார்க்கிறா, தொட்டில காணோம், குழந்தையில காணோம், எல்லாம் மறந்து போயிட்டான். கண்ணில் அப்படி அருகில் ஒழினானா. அப்படி ஒரு திருவிளையாடல். அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லாம் வரா. சுபத்திரையை கொண்டு துரியோதனன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பலராம சுவாமி நினைக்கிறார். ஆனா அர்ஜுனனே அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படிங்கிறத உணர்ந்து சுவாமி ஏதாவது சீக்ரெட் பிளான் போட்டுத்தான், வேற வழி இல்லை. இல்லையானா நாளைக்கே என்ன பண்ணுவான்னா சுபத்திரையை கொண்டு அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவான் பலராம சுவாமி. அர்ஜுனன் கிருஷ்ணத்தை பிரார்த்தனை பண்றான், சுவாமி சுபத்திரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்கறான். பகவான் சொல்ற, ஒன்னால முடிஞ்சா நீயே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். நான் எப்படி ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீ அப்படி வந்து சுபத்திரையை முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற பகவானுடைய வார்த்தையினுடைய நயத்தை புரிஞ்சுட்டான் அர்ஜுனன். நாளைக்கு காலம்பரை சுபத்ரா ரெடியா இருமா, துரியோதனனுக்கும் உனக்கும் நாளைக்கு ஹஸ்தினாபுரத்துல வச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பலராம சுவாமி. அண்ணா அப்படி சொல்லியிருக்காரு. சுபத்திரைக்கு மனசே இல்லை, போய் அந்த துஷ்டனை கல்யாணம் பண்ணி என்ன பண்றது அப்படின்னு மனவேதனையா இருக்கிற சமயத்துல பிக்ஷாந்தேகி அப்படின்னு வாசல குரல் கேட்கலாம். அர்ஜுனன் ஒரு சன்னியாசியினுடைய ரூபத்துல வந்திருக்காரு. உடனே என்ன ஆயிடுறதுன்னா பலராம சுவாமி சொல்ற, மா பார் சன்னியாசி வந்திருக்க, அழைச்சிட்டு போமா, பிக்ஷை போடுமா, ஆத்துல போய் சன்னியாசியை நன்னா போஷிமா, அப்பதான் கல்யாண வாழ்க்கை ஜோரா இருக்கும், நல்ல மணாளன் கிடைக்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோமான்னா உள்ள அழைச்சிட்டு போனா. போஜனத்தை போட்டாள். அர்ஜுனனே கல்யாணம் பண்ணிட்டானா. உள்ள வந்து பலராம சுவாமி பார்த்தா மனக்கோலத்துல நிக்கிறார் 2 பேரும். கிருஷ்ணர் நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. சுபத்ரா கல்யாணம் ஜோரா நடக்கிறது. மேலதான் சுபத்ரா வெள்ளையம் அப்படின்னு அவ்வளவு கோலாகலமா சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணமா. அந்த சுபத்ரையும் இந்த புரி ஜெகநாத கஷேத்திரத்துல அவ்வளவு கோலாகலமா இருக்கா.
சுபத்ரா தேவியோடும் பலராம சுவாமியோடும் ஸ்ரீ கிருஷ்ணன் கோலாகலமான ரூபத்தோட பெரிய அகன்று விரிந்த கண்களோட வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சுவாமி மூலமூர்த்தியே அத்தனை பக்தர்கள் அந்த கிருஷ்ணனை தூக்கிட்டு போய் ரதத்துல நிறுத்தி 16 சக்கரங்கள் கொண்ட ரதமும், இந்த பக்கம் 8 சக்கரம் அந்த பக்கம் 8 சக்கரம்னு 16 சக்கரங்கள் கொண்ட ரதத்திலே கிருஷ்ணர் அப்படி எழுந்தருளி ஜெகநாதன் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டவர்கள்லாம் வந்து சுவாமியை வழிபடுறச்சே இங்கிலீஷ்காரெல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மோட்சம் வேணும்னு கேட்பாளாம். மோட்சம் வேணும்னு கேட்ட உடனே எனக்கு வேற வழி இல்லை மோட்சம் அடைய, நீயே ஆட்கொள்ளணும்னு தேர் சக்கரத்துக்கு அடியில போய் படுப்பாளாம். அந்த தேர் சக்கரம் ஏறிட்டுனா மோட்சம் அப்படின்னு அப்படி போய் வலிய போய் அந்த தேர் சக்கரத்துல விழுந்து அவ்வளவு பக்தி பண்ணியிருக்கா பல பேர். இங்கிலீஷ்ல அதை வச்சுட்டே ஒரு வார்த்தை வந்ததுன்னு சொல்லுவா. ஜெகநாத்ங்கிற வார்த்தை இருந்து இங்கிலீஷ் வேர்டு வந்து என்னன்னா வலிய போய் தேர் சக்கரத்துல தலையை கொடுத்துருவாடும், அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி என்ன பண்றா அப்படின்னா ராஜா இந்திரத்யும்னனுடைய வம்சத்துல வர்றவா அத்தனை பேரும் இந்திரத்யும்னன் எப்போ அந்த அழகான ரூபத்தை பார்த்தானோ அப்பவே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சுவாமி நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லிட்டானோ, நான் நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் உனக்கு நான் அடிமைன்னு சொன்னதுனாலே இன்னைக்கு பர்யந்தம் அவனுடைய வம்சத்துல வந்த அத்தனை ராஜாக்களும் அந்த ரத யாத்திரையின் பொழுது அந்த ரதத்தை விளக்கமானாலே பெருக்கி ராஜாவா இருந்தாலும் தன்மானம் விட்டு அந்த சுவாமி வர அந்த பாதையை பெருக்கணும்னு பெருக்கின்னு போவானா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு உற்சவம் கோலாகலமா புரீக்ஷேத்திரத்துல நடக்கிறது. புரியல எத்தனை ஆச்சரியங்கள்னா எல்லா இடத்துலையுமே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மெரினா பீச்லயா இருக்கட்டும், எல்லா பீச்லையும் கோவலத்திலையா இருக்கட்டும், பாண்டிச்சேரியிலையா இருக்கட்டும், லோகத்துல இருக்கிற எந்த இடத்துலயா இருக்கட்டும், அட்லாண்டிக் ஓஷனா இருக்கட்டும், எந்த ஓஷனா இருக்கட்டும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து கடல்ல இருந்து நிலத்துக்கு வரும். சாயந்தரம் ராத்திரியில இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் நிலத்துல இருந்து கடலுக்கு போகும். இதுதான் வாடிக்கை. எல்லா கடல்லையும் உலகம் முழுக்க லோகத்திலேயே ஒரு இடத்துல மட்டும்தான் நிலத்திலிருந்து கடலுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து வீசும். அது ஒரே இடம் புரீக்ஷேத்திரம். நிலத்திலிருந்து கடலுக்கு வீசுமா அந்த காத்து. ராத்திரியில இருந்து மறுநாள் காலையில வரைக்கும் கடல்ல இருந்து நிலத்திலே காற்று வீசும். அதனாலே எல்லா இடத்துலையும் சயின்ஸுக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்கிறது அந்த கோவில். எப்படி பெரிய கோவில் மாதிரியே அந்த நிழல் பூமியில விழாது. அவ்வளவு பெரிய கோபுரத்தினுடைய நிழல் பூமியில விழாது. அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து அப்படி வாசல போய் மொட்டை மாடியில் நின்று காட்டும் காத்து எப்படி வீசதோ அதே திசையில தான் பார்க்கும். ஆனா ஜெகநாத கஷேத்திரத்திலே சக்கர கொடி பெருமாள். அந்த கொடி என்னன்னா காத்து எந்த திக்குல வீசதோ அதுக்கு எதிர் திசையில பார்க்கணும். காத்து இப்படி வீசுறதுன்னா கொடி இப்படி பார்க்குமா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த கஷேத்திரம். இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு திருவாராதனம் எப்படின்னா ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு 60 பிரசாதம், 60 பக்ஷணங்கள். பெருமாளை ஏமாத்த ஒரு கிருஷ்ணனாச்சே அவன் பிரசாதம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே என்னமோ இருக்கிறத வச்சா ஆத்துல தள்ளிக பண்ணி போட்டுடுவோம். அப்படியெல்லாம் கண்ணனை ஏமாத்துறது இல்லையா. 60 பிரசாதம், 60 பக்ஷணம். அதையும் எப்படி பண்ணுவா அப்படின்னா 7 பானைகள் வச்சுட்டு பண்ணுவாளாம். அப்படி பண்ணும் பொழுது அடியில ஒரு பானை, மேலே 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 7 பானை வச்சுட்டு இந்த பக்ஷணம் பண்றதே 7வது பானை முதல்ல ரெடி ஆகுமா சமையல். அப்படின்னா பாருங்க, நைவேத்தியம் பண்ணும் பொழுது முதல் பானை தானே முதல்ல சுட்டு பதார்த்தம் தயாராகணும். 7வது பாத்திரத்தை முதல்ல இறக்குவாளா. கன கச்சிதமா ரெடி ஆயிடும். அப்படி எந்த கஷேத்திரத்திலையும் கிடையாது. நடக்குமா சொல்லுங்க. 7 பானை மேல 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 வச்சு ஜலத்தை கொதிக்க வைங்க. முதல் எந்த பானை சூடாகும், இங்க முதல் பானை தான் சூடாகும். அப்படி ஒரு ஆச்சரியத்தை ஜெகநாதன் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடக்கிறது. புரி கஷேத்திரத்துல
யார் வந்தாலும் சரி பிரசாதத்தோட அளவை கூட்டவோ குறைக்கவோ மாட்டான். அவன் வைக்கிற பானையை மாத்த மாட்டா இந்த சென்ஸ் பானைகள் வந்து அதே அளவுதான். அந்த அளவு அதிகமும் ஆகாது கம்மியும் ஆகாது. ஒரு நாள் கூட பிரசாதம் மிஞ்சவும் மிஞ்சாது, ஜாஸ்தியாகவும் ஆகாது. அப்படி ஒரு ஆச்சரியம் குருக்ஷேத்திரத்துல இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி சுவாமியை தரிசனம் பண்றதுக்கான அந்த அழகான என்ட்ரன்ஸ்ல கடல் கரையிலேயே போவி. அந்த இடத்துல நீங்க அந்த முதல் படி பிரதம சோபானத்துல நீங்க ஏறி உள்ள இறங்கிறதுக்காக அப்படி ஏறும் பொழுது கடல் நிசப்தமா இந்த கடல் கரையினுடைய அந்த ஒரு ஜலத்தோட சப்தம் கேட்கவே கேட்காது. கோவிலுக்குள்ள நீங்க பிரவேசம் பண்ணிட்டே அப்படின்னா பூர்ண அமைதியா இருக்கும். கடலுடைய சப்தம் ஒரு துளி கூட உங்களுக்கு கேட்காது புரி கஷேத்திரத்துல. அப்படி போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில எந்த படியில நீங்க இறங்கும் பொழுது ஒரு துளி சப்தம் கேட்கலையோ அதே படியில வெளியில வர்றதுக்காக காரை எடுத்து வச்சேன்னா அப்படி சப்தம் கேட்குமா கடலோட சப்தம். அப்படி ஒரு அனுகிரகம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்துட்டு. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க புரிய கஷேத்திரத்துக்கு போகும்பொழுது பார்க்கணும். அது மட்டும் இல்லாம புரியிலிருந்து சைத்தன்ய மகாபிரபு பெரிய கிருபையை இந்த ஜெகநாதன் அவருக்கு பண்ணினான். மகாமந்திர ஹரே கிருஷ்ண மகாமந்திர உபதேசமானது அந்த இடத்துலதான் அவருக்கு கோலாகலமா அத்தனை உலகத்திற்கும் கிடைக்குமாறு எப்படி ராமானுஜர் ரொம்ப அற்புதமா மேலே திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல ஏறி உபதேசம் பண்ணினாரோ அத்தனை பேருக்கும், அதுபோல புரி கஷேத்திரம் அவருடைய திருப்பாதம் தொடாத இடமே இல்லை. சைத்தன்ய மகாபிரபுடைய திருப்பாதம் அத்தனை தெருக்களையும் அத்தனை வீடுதோறும் போய் நாம பிரச்சாரம் பண்ணி அத்தனை பேரோடையும் போய் நாமம் சொல்லியிருக்கார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 என்று அவர் நாம பிரசாரம் பண்ணின க்ஷேத்திரம் அந்த புரிய க்ஷேத்திரம். அவ்வளவு அற்புதமான இடம். அப்புறம் என்னன்னா அற்புதமான விஷயம் பகவத்கீதைனா பாகவதம் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறது. பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்தினுடைய ஒரு பாகம். பகவத்கீதை மகாபாரதத்துக்கு மத்தியமத்துல இருக்கிறது, நடுவுல இருக்கிறது. மத்தியே மகாபாரதம். அந்த கீதாமிருதம் பாரதத்தினுடைய நடுவுல, பாரதத்திலே 1,00,000 ஸ்லோகம், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை. பகவத்கீதை சாட்சாத் ஸ்ரீ பகவானே திருவாய் மலர்ந்தருளியது. பகவத்கீதை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணன், கேட்டது அர்ஜுனன். நடந்த இடம் குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய யுத்த களம். அந்த இடத்துல வச்சுட்டு கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், மோட்ச யோகம் முதலான யோகங்களை எல்லாம் அந்த குழந்தையான அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி ரொம்ப கோலாகலமா அவருடைய விபூதிகளை எல்லாம் சொல்லி விஸ்வரூபத்தையே தரிசனம் பண்ணி வச்சு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே என்று அனுகிரகம் பண்ணின அழகான ஒரு நூல் பகவத்கீதை. எழுத்து வடிவமாய் வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதின மகாபாரதத்தினுடைய மத்திய பாகத்துலதான் இருக்கிறது. பகவத்கீதை திருதராஷ்டிர மகாராஜாவுக்கும் சஞ்சயனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ல அதுக்குள்ள இன்டர் கான்வர்சேஷனா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பண்றதாக அமைந்திருக்கிறது தான் பகவத்கீதை. நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஆதாரமே ஸ்ரீமத் பகவத்கீதை தான். பகவத்கீதை இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. சகலவிதமான தர்மங்களும் பகவத்கீதையில நன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட உன்னதமான கீதைய கொண்டாடாத ஆச்சாரிய புருஷர்களே கிடையாது. பகவத் பாதாள் கீதையினுடைய மகாத்மியத்தை சொல்றார்.
भगवद्गीता किंचित गीता भगवद्गीता किंचित गीता गंगाजल खंडिता गीता सकृतपीयेन मुरारी सकृतपीयेन मुरारी समाचार सकृतपीयेन मुरारी समाचार प्रियते परिचयमे प्रियते गंगाजलकणिका सकृतबीजेन मुरारी समाचार क्रियते तस्य यमेन न सच्चा. யார் பகவத்கீதையில கொஞ்சமாவது பாராயணம் பண்றானோ, யார் ஒரு திவில கங்காஜலத்தை குடிக்கிறானோ, யார் முராரி ஆகிய ஸ்ரீ விஷ்ணுவை தினமும் அர்ச்சனை பண்றானோ அவன் யமனோடு நின்று வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு பகவத் பாதாள் பஜகோவிந்தங்கிற முகமுத்திர ஸ்தோத்திரத்தில் அழகா சாதிக்கிறார். அப்பேற்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதை. அடுத்ததா பாகவதம், அற்புதமான ஒரு மகாகாவியம். பகவத்கீதை கிருஷ்ணனால் சொல்லப்பட்டது. பாகவதத்திலோ கிருஷ்ணனை பற்றி சொல்லப்பட்டது. அவர்தான் வித்தியாசம். பாகவதத்தை அருளியது வியாசாச்சாரியார் என்று நினைக்கிறோம். உண்மையா பாகவதத்தை சொன்னது சாட்சாத் ஸ்ரீ பகவான். பகவானை அன்றி வேதத்திற்கிட்ட இருந்து பாகவதம் வரலை. சுவாமி பகவான் பிரம்மாவுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணார். பகவானுடைய நேரடியான பிள்ளை தொப்புள் கொடி உறவு பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு சுவாமி பாகவதத்தை உபதேசம் பண்ண அந்த பிரம்மதேவன் தன்னுடைய புத்திரனான வசிஷ்டர்ங்கிற மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணுகிறார். வசிஷ்டர் சப்தர்ஷிகளே ஒருத்தர். அத்ரி, பிருகு, குத்ஸ, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, அங்கீரசர். இந்த 7 அவர் ஒருத்தர். அந்த வசிஷ்ட முனிவர் தன்னுடைய பத்னியான அருந்ததியோடு இந்த பாகவதத்தை பாராயணம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வசிஷ்டர் தனக்கு பிறந்த குழந்தையான சக்திங்கிற முனிவருக்கு அந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணுகிறார். எப்படி வருது பாருங்க, ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி, ஒரு குடும்ப விருட்சம் மாதிரி பாகவத விருட்சம் ஆரம்பிக்கிறது. பகவான், அவர் பிள்ளை பிரம்மா, அவர் பிள்ளை வசிஷ்டர், அவர் பிள்ளை சக்தி. ராமச்சந்திரனுக்கு கூட பாகவத உபதேசம் புகழ். இந்த குடும்பத்தை விட்டு வெளியில பிரான்ச் தெரியவே இல்லை. வசிஷ்டரோட சிஷ்யர் ராமன், ஆனா அவனுக்கு கூட பாகவதம் புகழ். யாருக்குத்தான் போயிருக்கிறது அப்படின்னா, சக்தி தன்னுடைய பிள்ளைக்குத்தான் சொல்லி கொடுத்திருக்கார். சக்தி என்ன பண்றார் அப்படின்னா, தன் பிள்ளை பராசரனுக்கு சொல்லி கொடுத்தார். பராசரர் அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு புராணம் இருக்கிறது. அந்த புராணத்துக்கு விஷ்ணு புராணம் என்று பேர். அந்த புராணத்தை அவன் எழுதினான். விஷ்ணு புராணத்தை தான் எழுதி தன்னுடைய புத்திரனான வியாசனுக்கு விஷ்ணு புராணத்தை முதல்ல கொடுத்தார். அதனால விஷ்ணு புராணத்தை பண்ணினது யாருன்னா பராசரன் தான். கேள்வி 18 புராணங்களுக்கும் எழுத்து வடிவம் கொடுத்ததுனால வியாசாச்சாரியார் புராணம் கொடுத்து விஷ்ணு புராணத்தை அருளியது பராசரர். அடுத்தது பராசரருக்கு குழந்தை. பராசரருடைய பத்னி சத்தியவதி மத்ச கந்தியா இருந்த அவளை கல்யாணம் பண்ணின உடனே பரிமள கந்தியா மாறிட்டாள். மீன் வாட வந்து இருந்தான். அவ மீனவ பெண், அவ உடம்பு முழுக்க மீன் வாட. அதனால மச்சம்னா மீன், மத்ச கந்தம், மீனுடைய நாற்றம் அடிக்கக்கூடிய தேகத்தை கொண்டவளை பரிமள கந்தியா மாற்றினான். பரிமள வாசனை வர்ற மாதிரி அவளை மாற்றி அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு முகூர்த்த நேரம் ஒரு தர்ப புற்கள், அதாவது துவைபாயனம்னு சொல்லக்கூடிய ஒரு புற்களுக்கு நடுவிலே, கரும் துவைபாயன, கிருஷ்ண துவைபாயன புற்களுக்கு நடுவிலே அற்புதமான குழந்தையா சாட்சாத் ஸ்ரீ பகவானே அவதாரம் பண்றார். அவர் தான் வேதவியாசர். இதுவரைக்கும் குடும்பமா இருந்த அந்த புராணத்தை லோகத்துக்கே தெரிவிக்கிறதுக்காக வியாசாச்சாரியால் அது தன்னுடைய புத்திரரான சுகாச்சாரியாருக்கு சொல்கிறார். எப்படி அந்த பரம்பரா விருட்சம் வந்து பாருங்க. அப்படி சக்தி பராசரத்திலிருந்து வியாசாச்சாரியாருக்கு வருது, வியாசாச்சாரியாருக்கு சுக பிரம்மகிட்ட வருது. சுகாச்சாரியார் என்ன பண்றாருன்னா, பரீட்சைக்கு பாகவதம் சொல்றேங்கிற பேர்ல
லோகம் முழுக்க அதை பிரகடனப்படுத்தினார் ஸ்ரீமத் பாகவதத்தை. அப்படி வந்தது பாகவதம். அதனாலே பாகவதத்தை சொன்னது சுகாச்சாரியர். எங்க சொன்னதுன்னா இதுவரைக்கும் வந்தது குடும்ப உபதேசமா வந்திருக்கு. இதுக்கு மேலே சுகாச்சாரியார் சொன்னது லோகத்துக்கே உபதேசமா வருது. அதனாலே பாகவதத்தை சொன்னது சுகாச்சாரியார், கேட்டது பலர். அதில் முக்கியமாய் கேட்டது பரீட்சை. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं गुरगुरसिका भुवि भावुकाः. அப்படி இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறது? நம்ம ஜென்மத்துடைய அந்த ஒரு பந்தத்தை போக்குறது நம்ம பாகவதம். அதனால ஜென்மங்கிற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறான். ஜென்மாத்யஸ்ய யதோன்மயாதிதரதः चातेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विन्मयो यस्य त्रिसर्गो मृता दाम्ना स्वेन सदा निरस्तकुहकम्. பாகவதம் யாருக்கு சொல்றதுன்னு இந்த வார்த்தையில சொல்றா. சத்தியம் பரம் தீமகி. தீமகினா ஆசிரியக்கிறேன்னு அர்த்தம். யார ஆசிரியிக்கிறது பாகவதம்னா சத்தியத்தை ஆசிரியிக்கிறது. இந்த ஸ்லோகம் இந்த பகவானைத்தான் சொல்றதுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. சத்தியம் பரம் தீமகி. சத்தியமா யார் இருக்காளோ அவன் தான் நாராயணன். லோகத்துல ஒண்ணுதான் சத்தியமா இருக்க முடியும். அது சத்திய புருஷன் யாருன்னா நாராயணன். அதனாலதான் ஒரு உபாசனையே உண்டு. பௌர்ணமி தினங்கள்ல சத்யநாராயண உபாசனை தீட்சிதர் எடுத்தா ஸ்ரீ சத்யநாராயண சத்யநாராயணா பெருமாள் இருக்கார். சத்தியம் பரம் தீமகின்னு பாகவதத்தை ஆரம்பிச்சு ஆச்சரியமா பகவான் படின அத்தனை அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பிருகுராம ராம பரசுராம வயகா அத்தனை அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி தசமஸ்கந்தம் அப்படின்னு பாகவதத்தினுடைய மெயின் கான்டென்ட்டே இந்த தசமஸ்கந்தம் தான். ஒரு கடிதம் எழுதுறா அப்படின்னா முன்னாடி எந்த இடத்துல வச்சு எழுதப்பட்டது, எந்த நாள்ல எழுதப்பட்டது, அனுப்புனர் யார் பெறுநர் யாருன்னு சொல்லுவா. அதுக்கு மேலதான் பாடி ஆஃப் த லெட்டர் அப்படின்னு எதுக்காக அந்த கடிதத்தை எழுதலாம்னு ஒரு பெரிய பக்தி. அதுக்கு மேல என்னன்னா தேங்கிங் யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி பேரெல்லாம் போட்டு பின்னே அந்த கடிதத்தை மடிச்சு ஒரு கவருக்குள்ள வச்சு அந்த கவரை நல்லா ஒட்டி அதுக்கு மேலே அந்த கவர்ல 2 அட்ரஸை எழுதி யார் எழுதினது யாருக்கு எழுதப்பட்டதுங்கிறத எழுதி அனுப்புற வேலை. இவ்வளவுதான். இதுதான் ஒரு கடிதம் எழுதக்கூடிய முறை. இதை பார்த்தேன் அப்படின்னா எழுதுறது ஆரம்பத்துல எழுதக்கூடியது ஒரு 10 வரி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரம் டு எல்லாம் சேர்த்து ஒரு 10 வரி இருக்கிறது. முடியறத எழுதுறது 2 வரி. என்னன்னா தேங்கிங் யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி சிக்னேச்சர், அவ்வளவுதான். மேல அட்ரஸ் ஆன் த கவர், அது வேற. அதனால என்னன்னா பாகவதத்துல நீங்க பார்த்தேன் அப்படின்னா 9 ஸ்கந்தங்கள், பிரதம ஸ்கந்தம் தித்திய ஸ்கந்தத்துல ஆரம்பிச்சு நவமஸ்கந்தம் வரைக்கும் இங்க மேல பிளேஸ் டேட் போடுறதுல ஆரம்பிச்சு ரெஸ்பெக்டட் சார்ங்கிற சல்யூட்டேஷன் வரைக்கும் எழுதுறது எப்படியோ அப்படி 9 ஸ்கந்தம். தேங்கிங் யூ யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி சிக்னேச்சர் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி 11வது ஸ்கந்தமும் 12வது ஸ்கந்தமும் இருக்கு. பாடி ஆஃப் த லெட்டரே கிருஷ்ண. 10வது ஸ்கந்தம் ஒண்ணுதான். இந்த கண்டென்ட் முழுக்க அதுதான் பாகவதம். சுவையே ரசமே அதுதான் 10வது ஸ்கந்தம் தான். அதனால அப்படி ஒரு அற்புதமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். ஒரு தசகமா ஒவ்வொரு ஸ்கந்தமா ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்தா சுகாச்சாரியால் 18,000 ஸ்லோகங்கள் பாகவதத்தில். பகவத்கீதையில 700 ஸ்லோகம் தான். சப்தசதி துர்கா சப்தசதின்னு மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கிறா. அதுலேயும் 700, பகவத்கீதையில 700. அதனால பகவத்கீதானா என்ன அர்த்தம்னா சாங் ஆஃப் த லார்டு அர்த்தம், டிவைன் சாங் அர்த்தம், பாட்டுன்னு அர்த்தம். கீதைங்கிறதே ஒரு பாட்டு தான். அப்படிதான் அமைஞ்சிருக்கிறது கீதை. அதே மாதிரி
பாகவதம்ங்கிறது ஒரு மகா புராணம். அதனால புராணமா இருக்கிறதுனாலே 3-4வது ஸ்கந்தங்கள் எல்லாம் புராண வர்ணனைப்படிதான் இருக்கிறது. லோகம் எப்படி வந்தது, லோகம் எப்படி அழியும். பாகவதம்ங்கிறது இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், பழங்கதையை மாத்திரம் சொல்லலை. பாகவதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த காலத்திலேயா இருந்தாலும் சரி, நீங்க 4 யுகத்துல எந்த யுகத்துல வேணா இருங்கோ. இப்ப நான் வந்து கிருத்த யுகத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிறேன்னு வைங்கோ, அப்பவும் அது என்ன பண்ணும்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் முறைன்னு சொல்லி, கிருத்த யுகத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, கிருத்த யுகத்தப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேல வரக்கூடிய யுகங்கள என்ன நடக்கும்னு சொல்லி. அப்ப சுவாமி நான் கலியுகத்துல இருக்கே, முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இது என்ன நடக்கும் சொல்லு. அதுதான் பாகவதம். பாகவதம்ங்கிறது நடக்க போறதையும் சொல்லு. அதுதான் பாகவதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஃபோர் டெல்லிங், எல்லாத்தையும் நடக்க போறதெல்லாம் சொல்லும் பாகவதம். அதனால பாகவதம் இது பரியந்தம் என்ன நடந்தது. பாகவதமானது சுகாச்சாரியாலே சொல்லப்பட்ட யுகம் கலியுகம். இந்த கலியில தான் சொல்லியிருக்கான் பாகவதம். அதுதான் 18 புராணங்களே புதுமையான புராணம், கடைசியா வந்த புராணம். அது வரைக்கும் இந்த பரம்பரையில அந்த குடும்பத்துல மட்டுமே பாகவதம் இருந்துருக்கு. கலியுகத்துலதான் வெளியில வந்து சுவாமி கிருஷ்ணன் பரமபதத்துக்கு போன அன்னிலிருந்து 7th டே 7வது நாள் கலியுகம் ஆரம்பம். அப்போ கலியினாலே பீடிக்கப்பட்ட பரீட்சித்துக்கு தட்சகனாலே 7 நாளில் மரணம்ங்கிறப்போ பாகவதமானது லோகத்துக்கே வெளியில வந்து. அப்படி வர்றப்பதான் இந்த பாகவதத்தினுடைய உத்தமமான ஒரு கீர்த்தி எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் அது இல்லாத விஷயமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பாகவதம், உலகமே பாகவதத்துக்குள்ள அடக்கம். அதுல இல்லாததே கிடையாது. சுவாமியினுடைய அவதாரங்கள் இருந்து இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் அதுல சொல்றோம். இப்ப எல்லாரும் எப்படி இருப்பா, எப்படி நடந்துப்பா மனுஷாயம், இனி எல்லாம் என்ன நடக்க போகுது, இனி கலியினுடைய தாண்டவம் எப்படி இருக்க போகுது, இப்படி தலை வச்சுட்டு களி ஆட போறதுன்னு சொல்ல போலாம். மேலே என்னாகும், விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு குழந்தையா பிறந்து சம்பளங்கிற கிராமத்துல அவதாரம் பண்ணி ராஜாவுடைய புத்திரியான பத்மாங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹயம் ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து மடியில பிராட்டியோடு உட்கார்ந்து வஜ்ரம் போன்ற கத்தியினாலே சகலமான வேத்தையும் பகவான் கல்கியா வந்து அழிக்க போறாருங்கிறது சொல்றது பாகவத். அதனால நடந்தது, நடப்பது, நடக்க போவது அத்தனையும் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம். அப்பேற்பட்ட 2 உயர்ந்த கிரந்தங்கள் தான் நமக்கு அவதாரமா இருக்கிறது. பேர்பட்ட பகவான் நமக்கு சகலவிதமான கிருப்பையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். 18,000 ஸ்லோகங்களை படிக்க முடியாதுன்னு சுவாமி சுகாச்சாரியார் நினைச்சார். தானே நாராயண பக்தர்களா இந்த லோகத்தை வந்து அவதாரம் பண்ணினார். 18,000 சுருக்கி 1036 ஸ்ரீமன் நாராயணியமா வந்து நமக்கு கொடுத்தா. அப்பேற்பட்ட உயர்ந்த பகவானை நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணி நந்தகுமார கிருஷ்ணா நாரகீத குணா நந்தகுமார ஹரே கிருஷ்ணா நாரகீத குணா பக்தி கிருப நாராயண சுபமலதா ஹே கிருஷ்ணா ஹரே ஜகதீஷ ஹரே நாராயண பக்தி கிருப சுபல சுபமலதா कृष्णा जय जगदीश
कल्कि रूप हरे श्री कृष्ण रूप कल्कि रूप तारो हरे नाथ हरे जगन्नाथ 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 महाराज की जय, श्री चैतन्य महाप्रभु की जय, गोपिका जीवन स्मरणो आंजनेय स्वामी की जय. கோலாகலமான இந்த தாமோதர மாசம் நம்ம அத்தனை பேரும் காத்துருந்த அந்த தாமோதர ஹாரதி அத்தனை பேரும் ஆனந்தமா சேவிச்சு அந்த பெருமாளுடைய கிருபையை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இவ்வளவு கோலாகலமா இந்த தாமோதர மாசத்தையும் இந்த தாமோதர தீபஹாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கோலாகலமா இந்த சங்கர் மாமாவும் விஜயாமாவையும் இவ்வளவு கோலாகலமா ஆத்துல ஒவ்வொரு நாளும் சாயந்தர நேரத்துல அந்த தீபஹாரதியை நம்ம அத்தனை பேரும் இருக்கிறதுக்கு ஒரு ஹேத்துவா கிருஷ்ண கிருப்பையினால நடந்து இருக்கிறது. பகவானுடைய கிருப்பையினால இந்த வருஷம் மாதிரியே கோலாகலமா வருஷா வருஷமும் நடக்கணும் அப்படின்னு கமலங்களை பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ ஹரியானா குருவாயூரப்பன் நமக்கு பெரிய கிருப்பையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. கோபிகா